ஓலெவல் சப்ஜெக்ட்ல வந்து 9வது அழகா இருக்கிற உங்களோட வெப்பம் யூனிட் வந்து வெப்பம் ஹீட் அந்த பாடத்தை பத்தி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இந்த பாடமெல்லாம், சரிதானே? அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அவசியம் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம். வெப்பநிலை. இப்போ இந்த பாடத்தை இந்த பாடத்துக்குள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போகிறதுக்கு முந்தி வெப்பநிலை வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கு, சரிதானே? ஒன்று வெப்பம், அடுத்தது வெப்பநிலை. வெப்பம் என்ன, வெப்பநிலை என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தாரேன், கொஞ்சம் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. வெப்பம்ங்கிறது வந்து ஒரு வெப்பநிலை கூடிய ஒரு பொருள்ல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச ஒரு பொருளை நோக்கி பாயிர ஒரு சக்தி பாய்ச்சல், சரிதானே? ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி, சரிதானே? சக்தியை நாங்க கண்ணால பார்க்க இயலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ இயலாம், ஆனா ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தலாம். அப்ப வெப்பநிலை கூடின ஒரு பொருள்ல இருந்து இப்ப நல்ல சூடா இருக்கிற இப்ப ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணி ஒன்று இருக்கு, சூடான தண்ணி இருக்கு, பக்கத்துல ஒரு குளிரான தண்ணி இருக்கு. அப்ப சூடான தண்ணியில இருந்து தான் குளிரான தண்ணிக்கு வெப்பம் போகும். எப்பயும் வந்து வெப்பநிலை கூடின பொருள் இருந்தா வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் பாய போகுது. அப்படி ஒரு சக்தி பாய்ச்சல நாங்க சொல்ற வெப்பம். அப்ப வெப்பநிலை என்ன? அது என்ன வெப்பநிலைண்டா? வெப்பம் தொடர்பான ஒரு அளவீடு. வெப்பநிலையை வச்சு நாங்க ஒரு அளவீடு எடுக்கோம். அதுக்கு ஸ்பெஷலா இருக்கிற உபகரணம் என்ன? வெப்பமானிகள், தெர்மோமீட்டர். நிறைய வெப்பமானிகள் இருக்கு, சரியானே? அல்க அல்கஹால் வெப்பமானி, திரவமில் வெப்பமானி, கண்ணாடி திரவமில் வெப்பமானி, அப்படி சரி நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க, சரிதானே? டிஜிட்டல் வெப்பமானி இப்ப இருக்கிறது. அப்ப அந்த வெப்பம் தொடர்பானாங்க அந்த வெப்பநிலையை நாங்க எடுக்கிற ஒரு அளவீடா நாங்க வெப்பநிலையை சொல்லலாம், சரியானே? இப்ப நீங்க ஒரு சூடா ஒரு டீ ஒன்று குடிக்கிறீங்க, அப்ப நீங்க வெப்பத்தை உணர்றீங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிடுறீங்க, அதுல இருக்கிற குளிர உணர்றீங்கன்னா அதுவும் என்ன? வெப்பம் தான். அது குறைவான வெப்பம், சூடா டீ குடிக்கிறது கூடிய வெப்பம், அவ்வளவுதான் வித்தியாசம். சூடான பொருள் மட்டும்தான் வெப்பம் இல்லை. குளிரான பொருள் என்ன செய்யும்? வெப்பத்தை நாங்க உணரலாம். சூடான பொருள் வெப்பத்தை வெளியிடும், குளிரான பொருள் என்ன செய்யும்? வெப்பத்தை உறிஞ்சும். நீங்க படிச்சிருப்பீங்க, வெப்பத்தாகும் புற வெப்பத்தாகும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க மத்த யூனிட்ல, சரிதானே? இப்ப நான் இந்த இதுல வந்து கூடுதலா நான் விளக்கம் சொல்ல செய்யல, ஏன்னா டைமை கன்சியூம் பண்றதால முக்கியமான விஷயம் சொல்ல போக்குள்ள வந்து நான் விளங்கப்படுத்துறேன், சரி? என் டவுட் நகரில் நீ படி கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்களா, சொல்றாங்க இந்த நீலக்கலர் புக்ஸுக்குள்ள பாருங்க, வெப்பநிலை வரைவிலக்கணம் சொல்றாங்க. வெப்பநிலை என்பது ஒரு பொருள் ஆக்கப்பட்டுள்ள துணிக்கைகளில் காணப்படும் இயக்க சக்தி தொடர்பான ஒரு அளவீடு, சரிதானே? இப்ப ஒரு பொருள் வந்து அந்த அந்த பொருள் ஆக்கப்பட்ட துணிக்கைகளால இருக்கும், சரியா? இப்ப உதாரணமா பிளாஸ்டிக், சரியா? இல்லாட்டி உலோகம், சரியா? அப்படி இல்லாட்டி எதிரான ஒரு அந்த பொருள் ஆக்கப்பட்டுள்ள துணிக்கைகளால அந்த துணிக்கைகள்ல காணப்படுற இயக்க சக்தி, அந்த துணிக்கையில ஏன் இயங்கும்? ஒரு சக்தியை கொடுத்தானே, ஒரு வெப்ப சக்தியை கொடுத்தவொடனே அந்த துணிக்கைகள் வந்து என்ன செய்யும்? அசைய தொடங்கும், இயங்க தொடங்கும். அப்ப அதுல இயக்க சக்தி தொடர்பான ஒரு அளவீடு, சரிதானே? ஏன் துணிக்கைகளை நாங்க அசைய வைக்கும் சொன்னா வெப்பத்தை கொடுக்கும். அப்ப வெப்பம் தொடர்பான ஒரு அளவீடா இருக்கிறது தான் வெப்பநிலை. புரியுது தானே? அடுத்த விஷயம் வந்து வெப்பநிலையை நாங்க அளக்க போறோம், சரியா? டெம்பரேச்சரை வந்து நாங்க எப்படி அளக்க போறோம்? வெப்பநிலையை என்ன வெப்பமானிகளை பயன்படுத்தி நாங்க அளக்க போறோம், சரியானே? முதலாக வெப்பமானியை கண்டுபிடிச்சவர் யாரு? யாரு விஞ்ஞானி? கலிலியோ கலிலி. அவர் தான் முதலா வெப்பமானின்னு சொல்லிட்டு ஒரு சாமானை கண்டுபிடிச்சாரு. அவர் கலிலியோ தயாரித்த வெப்பமானி உங்களோட படத்துல காட்டப்பட்டிருக்கு, சரிதானே? இவர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச தெர்மோமீட்டர் வந்து ஒரு கம்ப்ளெக்ஸா, அதாவது ஹேண்டில் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்தையும் தூக்கிட்டு போயிடலாம், கண்ணாடி உள்ள கை சருவினாலும் உடைஞ்சுது. அப்ப அப்படியே ஒன்று இருந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு காலகட்டத்துல வந்து விஞ்ஞானிமார்கள் என்ன செஞ்சாங்க, அதை ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வெப்பமானிகள், அதாவது கையாளத்துக்கு அளவு அறிக்கணும், அடுத்து வந்து அளவீடுகளையும் சரியான பெருமானங்களை எடுக்கணும், பிழை திருத்தங்கள் இல்லாம, சரியா? அடுத்தடுத்தது வந்த வெப்பமானிகள் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸா இருந்துச்சு, சரிதானே? அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம், கண்ணாடியில் இலச வெப்பமானி. அப்ப இதெல்லாம் நான் கூடுதலா நான் சொல்ல விரும்பல, நம்மள பார்த்துட்டு போவோம். கண்ணாடி இலவச வெப்பமானி இப்படித்தான் இருக்கும். உங்களுடைய சயின்ஸ்ல இப்படி அறிக்கிற கூடுதல் அறிக்கிற வெப்பமானி இதுகள் தான், சரிதானே? இதுல வந்து ஆஹ் இப்ப இதுல வந்து இந்த குமிழ் முனையில வந்து இருக்கிற திரவம் என்னது? ஈரசம். சில டைம்ல வந்து ஈரசத்துக்கு பதிலா என்ன இருக்கும்? அல்கஹால் இருக்கும், சரியானே? அல்கஹால் இருக்கும், சிவப்பு கலர் ஒரு திரவமாய் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அது அல்கஹால். ஆனா உண்மையா அல்கஹால் வந்து நிறமற்ற திரவம் உண்டு. அப்ப அது இப்ப நிறமற்ற திரவம்னு சொன்னா எங்களால அளவிடி பார்க்கலாம். இப்ப இப்ப உதாரணமா இப்ப விரசத்துக்கு பதிலா அல்கஹாலை வச்சு உருவாக்கியிருக்காங்க அல்கஹால் வெப்பமானி, சரிதானே? இந்த கீழே இருக்கியா, நீங்க கீழே காட்டு.
இதே மாதிரி தான் இருக்கும். இரசத்துக்கு பதிலா வந்து என்ன இருக்கும்? ஆல்கஹால் இருக்க போகுது. அப்ப ஆல்கஹால் உண்மையா நிறமற்ற ஒரு திரவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அது வந்து இப்ப வெப்பத்தால விரிவடைய திரவங்களை என்ன பெருமானத்துல இருக்குன்னு சொல்லி நீங்களுக்கு பார்க்கலாம். அப்ப அதுக்காண்டி அவங்க ஒரு கலர் கண்டு கொடுத்திருப்பாங்க. அது கூடுதலா சிவப்பு கலர்ல இருக்கும். சில வெப்பமானிகள் சில ஆல்கஹாலுக்கு நீல கலர் கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க நினைக்க கூட வந்து அட்கோ அல்கஹால் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு, நீல கலர்ல இருக்கு. அது ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. கலர் கொடுத்தா தான் திருத்தமா பார்க்கலாம் இந்த பெருமானத்துல இருக்கு. ஆனா இரசம் அப்படி இல்லை. இரசம் அதுக்குரிய ஒரு கலர்ல இருக்கும், சில்வர் கலர் மாதிரி. சரிதானே? அப்ப இந்த இரசமோ அல்கஹாலோ இந்த குமிழ்ல இருக்கக்குள்ள இப்ப நீங்க வெப்பநிலை அளக்க தொடங்கின்னு சொன்னா அது வெப்பத்தால விரிவடையும். ஏன்னா உண்மையா இங்க நடக்கிறது வந்து திரவ பிரிவு. திரவங்கள் வெப்பத்துக்கு விரிவடையும். திண்மம் விரிவடைகிற மாதிரி, வாயு விரிவடைகிற மாதிரி திரவங்கள் என்ன செய்யும்? வெப்பத்துக்கு விரிவடையும். அப்ப கூடுதலா வந்து வெப்பமானிகள்ல நடைபெறுற கோட்பாடு என்னன்னு சொன்னா திரவ பிரிவு. திரவ பிரிவு மூலம் குறித்த பொருளின் வெப்பநிலை அளக்கப்படுகின்றது. இதான் அங்க நடக்கிற கோட்பாடு, தத்துவம். சரிதானே? இரசமும் அல்கஹாலோ ரெண்டும் திரவங்கள். சரியானே? அப்ப ரெண்டும் என்ன செய்யுது? வெப்பத்தால் விரிவடைஞ்சு எங்களுக்கு அந்த குறித்த வெப்பநிலையில் அந்த குறித்த சந்தர்ப்பத்துல அந்த குறித்த பொருள் அடிக்கிற வெப்பநிலை எங்களுக்கு அளவீட்டு பெருமானா காட்டுது. இப்படிதான் நாங்க என்ன செய்யறோம்? வெப்பமானிகளை பயன்படுத்தி வெப்பநிலையை அளந்து கொள்றோம். சரிதானே? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி. இது டிஜிட்டல் வெப்பமானி. இப்ப இருக்கிறது வந்து இலக்க வெப்பமானிங்கிறது டிஜிட்டல். சரியா? ஆட்டோமேட்டிக்கா காட்டும். சரியா? நீங்க அந்த முன்னுக்கு அந்த முனையை நீங்க கொண்டு வச்ச உடனே தண்ணிக்குள்ள இதான ஒரு திரவத்துக்குள்ள வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காவே காட்டும். சரிதானே? நீங்க எந்த அளவு திருத்தமும் செய்ய தேவையில்லை. சரி, அடுத்தது வந்து வெப்பநிலை அளவிடை. நிறைய வெப்பநிலை அளவீடு இருக்கு. வெப்பநிலை அளக்கிறதுக்கு நிறைய அளவீடு இருக்கு, அளவுகள் இருக்கு. சரியா? அதுல எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க வந்து வெப்பநிலையை அளக்கிற சரியா சர்வதேச அழகியது, எஸ்ஐ அழகியது. நிறைய அழகு இருக்கு. அதுல எஸ்ஐ அழகியது அடங்கக்கூடிய எஸ்ஐ அலகு என்னன்னு சொன்னா வந்து கெல்வின். சரியானே? கெல்வின். ஏனைய அளவீடை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாகை செல்சியஸ், அடுத்தது பாகை ஃபாரன்ஹைட். சரியா? கூடுதலா யூஸ் பண்ற வெப்பநிலை அளக்கிற அளவீடுகள் வந்து ஒன்று கெல்வின், அடுத்தது பாகை செல்சியஸ், பாகை ஃபாரன்ஹைட். இதுல உங்களுக்கு கெல்வின்ல இருந்து செல்சியஸுக்கும் செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கும் மாற்ற தெரிஞ்சிருக்கும். சரியா? செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு மாத்துறீங்கன்னு சொன்னா 273 கூட்டணும். அப்ப கெல்வின்ல இருந்து செல்சியஸ் மாத்தீங்கன்னு சொன்னா 223 கழிச்சீங்கன்னா சரி. இது ஒன்று. அடுத்தது வந்து செல்சியஸ்ல இருந்து ஃபர்னைட்டுக்கு மாத்துறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. சரி, அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணீங்க பாகை செல்சியஸ்ல இருக்கிறத நீங்க ஃபர்னைட்டுக்கு மாத்திக் கொள்ளலாம். சரிதானே? இப்ப ஃபர்னைட் சரிதானே? இதுல வந்து இப்ப செல்சியஸ் அளவிடையை பார்த்தோம்னு சொன்னா பனிக்கட்டி உருகிற வெப்பநிலை 0.5 செல்சியஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் 0.5 செல்சியஸ்ல தான் தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கும், பனிக்கட்டியா இருக்கும். 0.5 செல்சியஸ் வந்தா அது இணைஞ்சிடும், பனிக்கட்டியா மாறிடும். 100 செல்சியஸுக்கு போனா கொதி நீராவியா பீத்திரும். சரியா? ஏன்னா அதுக்கு மேல தண்ணி போவாது. ஏன்? நீர்ற உறுதி வெப்பநிலை வந்து நீர்ற உறுதி கொதிநிலை வெப்பநிலை வந்து 100 செல்சியஸ். 100 செல்சியஸ் மேல வெப்பம் அதிகரிச்சா அது நீராவியா பீத்திரும். அப்ப நீர்ற கொதிநிலை என்ன? 100 செல்சியஸ். இப்ப பனிக்கட்டி உருகுட இந்த 0.5 செல்சியஸ் குறைவான பெருமானம், ஆக கூடின பெருமானம் 100 செல்சியஸ் தண்ணி கொதிக்கிற வெப்பநிலையும். இது ரெண்டும் வந்து உறுதி வெப்பநிலைகளா நாங்க சொல்லலாம். உறுதி வெப்பநிலை என்ன? மாறாத பெருமானங்கள், கான்ஸ்டன்ட் அறியும். சரியானே? அதுக்காண்டி இந்த மாறா வெப்பநிலையில நாங்க சொல்ற நிலைத்த புள்ளிகள் உங்களோட புக்ல பாருங்க. சரியா? உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறத பாருங்க. போல்ட் பண்ணிருக்காங்க நிலைத்த புள்ளிகள். நிலைத்த புள்ளிகள் என்ன? மாறா வெப்பநிலையில கொண்ட புள்ளிகளை நாங்க சொல்ற நிலைத்த புள்ளிகள். அதாவது 0.5 செல்சியஸ், அடுத்து 100 செல்சியஸ். இது செல்சியஸ் அளவிடை. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த விஷயம் வந்து ஃபர்னைட் அளவிடை. ஃபர்னைட் அளவிடையில வந்து ஃபர்னைட் வெப்பமானிகள் இருக்கு தனியே. அதே மாதிரி செல்சியஸ் வெப்பமானி இருக்கு. சரிதானே? ஃபர்னைட் வெப்பமானி எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மொத்தம் 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். விளங்குதா? 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 100 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கும். நார்மலா 5 செல்சியஸ் வெப்பமானிகள் வந்து 100 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கும். 1ல இருந்து 100 வரை போகும். சரியானே? ஆனா ஃபர்னைட் அளவீடு எப்படி இருக்கு சொன்னா அந்த வெப்பமணி நீங்க அந்த அளவு திட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். 180 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 0 இருக்காது,
ஆகத்தொங்கல்ல 100 மிதிக்க போறது இல்லை. பாகை செல்சியஸ் வெப்பமானி மாதிரி. இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னா பர்னைட் வெப்பமானிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா 32 பாகை பர்னைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 212 பாகை ஃபாரன்ஹைட் வரை இருக்கும். அப்ப இதுல வந்து லோ டெம்பரேச்சர் குறைய வெப்பநிலை 32 பாகை ஃபாரன்ஹைட் ஆகும். அதாவது 0 பாகை செல்சியஸ் எதுக்கு சமனா இருக்கும்? 32 பாகை ஃபாரன்ஹைட்டுக்கு சமனா இருக்கும். சரியா? அப்ப நீர்ல கொதிநிலை வெப்பநிலை இருக்க 100 பாகை செல்சியஸ் ஈக்குவலா இருக்கும் சொன்னா 212 பாகை ஃபாரன்ஹைட் ஈக்குவலா இருக்கும். இப்ப விளங்குதா? அப்ப 100 பாகை செல்சியஸ் 100 பாகை செல்சியஸ்னா எத்தனை ஃபாரன்ஹைட்? 212 பாகை ஃபாரன்ஹைட். 0 பாகை செல்சியஸ்னா எத்தனை ஃபாரன்ஹைட்? 32 பாகை ஃபாரன்ஹைட். விளங்குதானே விஷயம்? அடுத்தது கெல்வின் அளவிடை. சரியானே? 273 வித்தியாசப்படுறது. சரியானே? 0 பாகை செல்சியஸ்னா எத்தனை இருக்கும் கேள்வின்ல? 273 கேள்வி. 0 பாகை செல்சியஸ்னா 273 கேள்வி. 100 பாகை செல்சியஸ்னா 323 கேள்வி. சரியான நிலையில் அடுத்தது செல்சியஸ் கேள்வி வெப்பநிலை அளவெடுக்க உள்ள தொடர்புடைமை. சரியானே? அதை நாம சொல்லலாம். சரியானே? இப்ப என்ன செய்யும்? 0 பாகை செல்சியஸ்னா 273. இப்ப சாரி, இப்ப மாறி பார்த்தோம் சொன்னா 0 கெல்வின் பார்த்தோம் சொன்னா -223 பாகை செல்சியஸ். சரியானே? இப்ப நான் சொன்னது வந்து செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு மாத்திரம் சொன்னா 223 கூட்டணும். கெல்வின்ல இருந்து செல்சியஸ் மாத்திரம் சொன்னா 223 கழிக்கணும். அப்ப கெல்வின்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல பெருமானம் கேட்டுட்டு கெல்வினை பாகை செல்சியஸுக்கு மாத்துங்கன்னு கேட்டா என்ன நடக்கும்? வார பெருமானத்தை 223 கழிச்சு கொடுப்பீங்க. அது மைனஸ்லயும் வரலாம் பிளஸ்லயும் வரலாம். ஆனா கவனம் 223 கழிக்கணும். சரிதானே? இந்த இதுல இருக்கிற உதாரண பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. சின்ன கணக்கு தான், ஒண்ணும் இல்லை. அடுத்த செஷனுக்கு நாங்க போவோம் வெப்பம். சரியா? வெப்பத்தை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனை ஒன்று உங்களோட படத்துல உங்களோட புக்ல தந்திருக்காங்க. சரியா? இது நார்மலா பார்த்துட்டு போவோம். இப்ப என்ன, ரெண்டு சமோளமான பாத்திரம் எடுத்து சமோளமான தண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஒன்றுல என்ன வெப்பத்தை கொடுக்காங்க, மெழுகுதிரியை ஏற்றி வெப்பத்தை கொடுக்காங்க. இன்னொன்றுக்கு வெப்பத்தை கொடுக்கல. அப்ப வெப்பம் கொடுக்காத பாத்திரம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ்ல இருக்கேனே. ரெண்டும் சமமான பாத்திரங்கள். வெப்பம் கொடுத்தா என்ன நடக்கும்? தண்ணி இன்னும் சூடாக போகுது. எப்படியும் தெரியும், வலது பக்கம் இருக்கிற பாத்திரம் வந்து என்ன நடக்க போகுது? 25 பாகை செல்சியஸ் வந்து அதிகரிக்க போகுது. ஏன்? நீங்க கீழே வெப்பப்படுத்துறீங்க. அப்ப என்ன செய்யும்? வெப்பமானிட வாசிப்பு உயரும். அப்ப இங்க எடுக்கிற அவதானம் என்ன? ஆ, படம் ஏல வந்து என்ன? படம் ஏல வந்து வெப்பமானியில் எவ்வித அவதானிப்பும் ஏற்படவில்லை. படம் பில வந்து வெப்பமானி படிப்படியாக உயர்வடைந்ததை அவதானித்தோம். ஏன்? வெப்பப்படுத்துறதால என்ன செய்யும்? தண்ணி வந்து சூடாகிறதால வெப்பநிலை உயர்வடைவதை நீங்க காணலாம். இதான் இங்க இருக்கிற அவதானம். சரியா? அப்ப என்ன நடக்குது? அப்ப வெப்பத்தை நீங்க கொடுக்கக்குள்ள படிப்படியாக என்ன செய்யும்? வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பத்தை அதிகரிக்கும் போது வெப்பநிலை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப இதற்கே இப்ப நாங்க சொல்லலாம், வெப்பம் என்பது குறித்த இரு பொருட்களிடையே இருக்கும் வெப்பநிலை வேறுபாடு காரணமாக ஒரு பொருளிலிருந்து மற்றைய பொருளுக்கு சக்தி இடமாறும் செயல்முறையாகும். இப்ப வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று இருந்தா தான் வெப்பப்பாய்ச்சல் நடக்கும். விலங்குதானே? இப்ப உதாரணமா ஒரு பொருள் 100 பாகை செல்சியஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு பொருள் வந்து 50 பாகை செல்சியஸ்ல இருக்கு. அப்ப எப்பயும் வெப்பம் 100 பாகை செல்சியஸ்ல இருந்தா 50க்கு போகும். இப்ப வெப்பநிலை வித்தியாசம் எத்தனை? 100க்கும் 50க்கும் வித்தியாசம் 50 வித்தியாசம் இருக்கு. இவ இப்படி யோசிக்கிறேன். ரெண்டுமே, ரெண்டு பாத்திரங்களுமே 100 பாகை செல்சியஸ்ல இருக்கின்றா வெப்பப்பாய்ச்சல் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காது? வெப்பநிலைகள் சமன், வெப்பநிலை வித்தியாசம் 0. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு, சரியா, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இப்ப 100 பாகை செல்சியஸ்ல தண்ணி இருக்கு ஒரு பாத்திரத்துல, இன்னும் ஒரு பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துல வந்து 50 பாகை செல்சியஸ் தண்ணி இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? ரெண்டும் வேற வேற வெப்பநிலைகள். அப்ப 100 பாகை செல்சியஸ்ல இருந்து வெப்பம் 50 பாகை செல்சியஸ் இருக்கிற தண்ணிக்கு போகும். வெப்ப பாய்ச்சல் நடக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யும் வந்து ரெண்டு பாத்திரங்கள் இருக்கிற நீருமே சமனான வெப்பநிலைக்கு வந்துடும். அதை நாங்க சொல்ற வெப்ப சமநிலை. சரிதானே? ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்துடும். 50 உதாரணமா சொல்லுங்க, 50-50க்கு வந்துடும் சொல்லுவோமே. அப்ப என்ன நடக்கும்? ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்துடும். அதை நாங்க சொல்ற வெப்ப சமநிலை. வெப்ப சமநிலையில இந்த ரெண்டு பாத்திரங்கள் இருக்கிற நீர் வந்து இருக்கு. விளங்குதானே? சரி. அடுத்தது வெப்பம் செல்லல். இது உங்களுக்கு தெரியும்.
சரியா? அப்ப வெப்பமாக்குன ஒரு இரும்பு துண்டு ஒண்ணு இந்த புக்ல காட்டியிருக்காங்க பாருங்க. அந்த ஆரஞ்சு கலர் துண்டு ஒன்று. இதை ஹீட் பண்ணி போட்டு நீங்க குளிரான தண்ணிக்குள்ள தூக்கி போறீங்க. அப்ப என்ன நடக்குது? நீங்க ஹீட் பண்ண இந்த இரும்பு துண்டுல இருக்கிற வெப்பம் எங்க இடம் மாறுது? யாருக்கு இடம் மாறுது? உங்களோட குளிர்ந்த நீருக்கு இடம் மாறுது. அப்ப என்ன செய்யும்? இரும்பு துண்டு இழந்த வெப்பத்தை வந்து குளிர் நீர் பெற்றிருக்கும். சரியானே? ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் என்ன நடக்கும் வந்து இரும்பு துண்டு இழந்த வெப்பம் சமனாரிக்கும் குளிர்நீர் பெற்றதுக்கு. சரிதானே? அப்ப என்ன நடக்கும்? என்ன அவதானம் பார்க்கலாம்? நீங்க இந்த வெப்பமாக்குன இரும்பு துண்டை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டவன வந்து என்ன நடக்கும்? வெப்பமானியிட வாசிப்பு படிப்படியாக உயர்வடைவதை காணலாம். அதான் அவதானம். அதான் அவதானம். சரியா? அடுத்தது வந்து வெப்ப கொள்ளளவு. வெப்பத்தை நாங்க கூடுதல வெப்பத்தை அளக்குற அலகு என்ன? ஜூல் என்ன? வெப்பம் மட்டுமில்லை, பொதுவா சக்தி. என்ன சக்தி வந்தாலும் சரி, அது மின்சக்தியா இருக்கட்டும், காந்த சக்தியா இருக்கட்டும், வெப்ப சக்தியா இருக்கட்டும், இயக்க சக்தி, அழுத்த சக்தி, வேற வேற என்ன சக்தினாலும் சரி, பொதுவா சக்திகளை அளக்குற அலகு வந்து ஜூல். கேபிட்டல் ஜே. அதுல பரமாணு. விளங்கிட்டா? பொதுவா சக்திகளை அளக்கிறது வந்து ஜூல்ல நாங்க அளப்போம். சரியா? ஆனா பழைய காலத்துல வந்து கலோரின்ற ஒரு அளவுடையோடு இருந்த இத்தனை கலோரின்னு சொல்லி இப்ப தற்காலத்துல கலோரியோட பயன்பாடு வந்து மிக மிக குறைவு. இப்ப நாங்க அளக்குறது ஜூல்லாம் அளக்குறேன். விளங்கிட்டா? ஒரு கலோரிங்கிறது வந்து தேவன் அழி வச்சு கொள்ளுங்க. ஆஹ் உம் சரி, நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். சரியா ஞாபகம் இல்லை. 4.0 ஜூல் நினைக்கிறேன். சரியா கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்தது பார்ப்போம். நாங்க வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். வெப்ப கொள்ளளவுங்கிறது வந்து என்ன? சரி, வெப்ப கொள்ளளவு என்னன்னு பார்ப்போம் நாங்க. இப்ப நீங்க 2 பாத்திரம் எடுங்க. சரியா? 2க்குள்ளுமே சமானமான தண்ணியை எடுங்க. சரிதானே? ஓகே, சரி. 2 பாத்திரம் எடுக்கீங்க. 2லயுமே சமானமான தண்ணி எடுக்கிறீங்க. சரிதானே? இப்ப என்ன செய்றீங்க சொன்னீங்கன்னா வந்து ஒன்றுல குறைய வெப்பத்தை குடிக்கீங்க, இன்னொன்று கூட வெப்பத்தை குடிக்கீங்க. விளங்கிட்டா? அப்ப ஒரு பாத்திரத்துல வந்து வெப்பநிலை என்ன செஞ்சுட்டு படிப்படியாக அதிகரிச்சுட்டு போகுது. என்ன இப்ப நீங்க கீழே வெப்பத்தை கொடுக்கக்குள்ள என்ன செய்யும்? தண்ணி சூடாகிட்டு போகும். இப்ப 25ல இருந்தது 26, 27, 28 சொல்லிட்டு வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகும். சரிதானே? அப்படி அந்த ஒவ்வொரு பாகை செல்சியஸுக்கு வெப்பநிலை கூடிட்டு போகுதானே? ஒவ்வொரு பாகை செல்சியஸுக்கும் நீங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுக்குறீங்க? அதுக்கு தேவையான வெப்பத்தை தராங்கன்னு சொல்ற வெப்ப கொள்ளளவு. விளங்கிட்டா? இங்க பாருங்க. ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிக்க செய்வதற்கு ஓரலகுன்னு சொல்லக்குள்ள ஒரு பாகை செல்சியஸ் சொல்லலாம். இப்ப 25ல இருந்து 26வது பாகை செல்சியஸ் நீங்க கொண்டு போறீங்கடா, வெப்பநிலையை கொண்டு போறீங்கடா, அதுக்கு எவ்வளவு வெப்பத்தை நீங்க கொடுக்கணும்? வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அப்பொருளின் வெப்பக்கொள்ளளவு எனப்படும். இல்லைங்கிட்டா? அப்ப நீங்க ஒவ்வொரு பாகை செல்சியஸுக்கும் அது எவ்வளவு வெப்பநிலையை அதிகரிக்கணுமோ அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையான வெப்பத்தின் அளவு நாங்க சொல்ற வெப்ப கொள்ளளவு. சரியா? வெப்ப கொள்ளளவோட அலகு என்ன? ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் பாகை செல்சியஸ் -1. அது கெல்வின்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ல உங்களுக்கு கேள்வி பேப்பர்ல வந்து ஆஹ் கெல்வியில தந்திருந்தா நீங்க கெல்வியில போடலாம். இந்த பாகை செல்சியஸ் வந்திருந்தா பாகை செல்சியஸ்ல போடலாம். சரியா? கெல்வியில போட்டீங்கன்னா கட்டாயம் அளவு கொடுக்கணும். ஜூல் கெல்வின் -1 கொடுக்கணும். இல்ல நீங்க பாகை செல்சியஸ்ல போட்டு பிரதியிட்டு செஞ்சிருப்பீங்கன்னா ஜூல் பாகை செல்சியஸ் -1 கொடுக்கணும். விளங்குதா? அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க வந்து வெப்ப கொள்ளளவு வந்து எண்ணத்தை எண்ணத்துல தங்கி இருக்கு சொன்னா எண்ணத்துல சார்ந்ததுன்னு சொன்னா அந்த பொருள் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தையும் பொருளின் திணிவையும் சார்ந்தது. இப்ப உதாரணமா நீங்க ஒரு இரும்பு துண்டு, சரியா, ஒரு இரும்பு துண்டை ஒன்றை வெப்பப்படுத்துறீங்க. ஒரு இரும்பு துண்டை எடுத்துக்கொண்டு நீங்க நெருப்புல வச்சு பிடிக்கீங்க. அப்ப என்ன செய்யும்? அந்த இரும்பு துண்டு ஹீட்டாக போகுது. அந்த இரும்பு துண்டு ஆக்கப்பட்டுள்ள திரவியம் என்ன? உலோகம், இரும்பு. இல்லாட்டி உருக்குன்னு சொல்லுங்களேன். அடுத்தது திணிவு. இப்ப உதாரணமா இப்ப நான் சொல்றேனே வந்து உதாரணமா ஒரு இரும்பு தகடை நீங்க சூடாக்குறீங்க பிள்ளைகள். இன்னொரு ஆள் வந்து உங்களோட கூட்டாளி வந்து செப்பு தகடை சூடாக்குறாரு. ரெண்டுமே வேற வேற உலோக திரவியங்கள். இது இரும்பும் அது செப்பு. அது மட்டும் இல்லாம இந்த இரும்பு வந்து 30 கிராம் 30 கிராம் வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. செப்பு வந்து 20 கிராம். அப்ப திணிவு என்ன? வித்தியாசம். ஏன் இது 30 கிராம் 20 கிராம். அப்ப ரெண்டுட வெப்ப கொள்ளளவு மின்னடிக்கு
வேறுபடும். சரியானே? இப்ப நம்ம சொல்லலாமா உலோக தகடுக்கும் செப்பு தகடும் வந்து ரெண்டும் சமனான வெப்பக்குழுவை கொண்டிருக்க முடியும்? இல்லை. சமனான வெப்பக்குழுவை கொண்டிருக்கேன்னு சொன்னா ஒன்று ரெண்டு பொருட்களுமே ஒரே திரவியத்தால் ஆக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது ரெண்டும் சமனான திரிவை கொண்டதா இருக்கணும். சரியா? ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ள திணிவு ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ள திணிவு வேறுபட்ட பொருட்களின் வெப்பக்குழல்கள் எப்படி இருக்கும்? சமமற்றன. சரின்னு உங்களை போய் சொல்றாங்க. சரிதானே? நஞ்சு என்ன சரி? திரிவுகள் சமமாக இருந்தாலும் சரியா வெவ்வேறு திரவியத்தினால் செய்யப்பட்டுள்ள இரு பொருட்கள் வெப்பக்குழலவு சமமற்றது இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா இப்ப நீங்க எடுத்தீங்க தானே இரும்பு தகடும் செப்பு தகடும் அது ரெண்டும் ஒரே சீனி வச்சுக்கொள்வோமே இதுவும் 50 கிராம் அதுவும் 50 கிராம் இரும்பு தகடு 50 கிராம் செப்பு தகடு 50 கிராம்டா ஆனா ரெண்டும் ஆக்கப்படும் திரவியம் வேற வேற இது இரும்பு தகடு அது செப்பு தகடு இப்ப என்ன ரெண்டுடைய வெப்ப குணங்களும் மாறுபடலாம் என்று சொல்றாங்க ஒரு விஷயம் உண்டு அதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க சரியானே அடுத்தது வந்து தன்வெப்ப கொள்ளளவு சரியா தன்வெப்ப கொள்ளளவு என்னன்னு பார்ப்போம் வெப்ப கொள்ளளவு என்ன பார்த்தோம் ஒரு பொருள் ஒரு பொருளை வந்து நாங்க ஒவ்வொரு அடகால ஒவ்வொரு பாகை செல்சியஸால நாங்க உயர்த்திட்டு போறதுக்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு அந்த பொருள்ற வெப்ப கொள்ளளவு என்னப்படும்னு பார்த்தோம் தன்வெப்ப கொள்ளளவு என்னன்னு சொன்னா இங்க திணிவு சார்பை வச்சு பார்க்க போகும் அங்க நாங்க திணிவு சார்பை பார்க்கல இங்க திணிவு சார்பை பார்க்க போறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப யாதேனும் பொருளின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்த வழங்க தேவையான வெப்பத்தின் அளவு தன்வெப்ப கொள்ளளவு எனப்படும் உதாரணம் நம்ம சொல்லுவோமே இப்ப ஆஹ் உதாரணமா 5 கிராம் கொண்ட இப்ப உதாரணமா ரெண்டும் சமனான ஒரே திரவிய பொருட்கள் எடுப்போம் ரெண்டுமே இரும்பு தகடுகள் எடுப்போமா ரெண்டும் இரும்பு தகடுகள் தான் ஆஹ் ரெண்டுடைய திணிவு வந்து வித்தியாசம் வைப்போம் உதாரணமா ஆஹ் முதலா இரும்பு தகட்டு திணிவு வந்து 50 கிராம் ரெண்டா இரும்பு தகட்டுற வந்து 100 கிராம் அப்ப என்ன இது 50 கிராம் இது 100 கிராம் ரெண்டும் சமனா இல்லை இதுல இருமடங்கா மத்த தகடு இருக்கு அப்ப நீங்க திணிவு என்ன 2 மடங்கு ஆக்குனீங்கன்னா தன்வெப்ப கொள்ளல் என்ன செய்யும் இருமடங்காகும் அதான் அவங்க சொல்றாங்க அதாவது திணிவு இருமடங்காகும் போது வெப்ப கொள்ளளவு இருமடங்காகும் சரியா இதற்கேற்ப தரப்பட வேண்டும் இதற்கேற்ப தரப்பட்ட ஒரு பாத்திரத்தின் ஓரலகு திணிவின் வெப்ப கொள்ளளவு ஓரலகு திணிவின் வெப்பநிலை ஒரு அலகினால் அதிகரிக்க செய்வதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு பதார்த்தத்தை சார்ந்த ஒரு இயல்பென தெரிகின்றது சரிதானே விளையிட்டா தன்வெப்ப கொள்ளலோட அழகு என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா தன்வெப்ப கொள்ளலோட வாய்ப்பாடு என்ன பெஸ்ட்டுக்கு வெப்ப கொள்ளலோட வாய்ப்பாடு தெரியுமா வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. இது எப்படின்னு சொன்னா வெப்ப கொள்ளளவும் தன் வெப்ப கொள்ளளவும் சம்மந்தப்பட்ட வர சந்தர்ப்பத்திலே C7mc சரிதானே தன் வெப்ப கொள்ளளவுக்கு சமன்பாடு என்ன Q7 H7 mst சரியா தன் வெப்ப கொள்ளளோட அலகு என்ன ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 அப்படி இல்லாட்டி ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1 ஏன் இங்க ஒரு கிலோகிராம் சேர்க்காங்க ஏன் நாங்க தன்வெப்ப கொள்ளளவுக்கு நாங்க திணிவு சார்பா பார்க்கிறபடியால ஏன் நாங்க ஒவ்வொரு திணிவுக்கும் ஒவ்வொரு அலகு திணிவுக்கும் நாங்க வழங்க வேண்டிய வெப்பம் தானே தன்வெப்ப கொள்ளளவு அப்ப நாங்க திணிவு சார்பா பார்க்கோம் ஆனா வெப்ப கொள்ளளவுக்கு நாங்க என்ன செய்யல திணிவு சார்பா பார்க்கல அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப அங்க வெப்ப கொள்ளளவுக்கு என்ன அளவு வந்துச்சு ஜூல் கெல்வின் -1 வந்துச்சு அல்லது ஜூல் பாகை செல்சியஸ் -1 வந்துச்சு தன்வெப்ப கொள்ளளவுக்கு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 அல்லது ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1 விளங்கிட்டா அப்போ ஒரு திரவியத்தில தன்வெப்ப கொள்ளளவு என்னத்தளவு சுட்டி காட்டப்படுகிறது இந்த சியால சிமோல் சியா பிள்ளைகள் சில திரவியங்களை தன்வெப்ப கொள்ளளவு தந்திரிக்கு பார்த்துக்கொள்ளுங்க நீருக்கு 4200 நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க அந்த பெருமானம் பனிக்கட்டிக்கு 2100 மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்கஹால் ரப்பர் அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திரவியம் தந்திருக்காங்க சரியானே இதுல கொஞ்சம் சும்மா ஞாபகம் வச்சுட்டு போங்க ஆனா பெரும்பாலும் எல்லாம் இதுல பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல என்ன செய்வாங்க பிரேக்கெட்டுக்குள்ள கேள்வி தந்தோடும் தருவாங்க இந்த திரவியத்தில தன்வெப்ப இவ்வளவுதான் சரி அப்ப நீங்க ஊக்கி டக்குண்டு சாம்பாடை போடுற பிரதியிடுற கவனம் அறிக்கணும் அழகு மாற்றம் செய்யண்டா கவனம் அறிக்கணும் கிராமா கிலோகிராமான்னு பார்க்கணும் சரியானே அழகு மாற்றங்களை கவனமா பார்த்துட்டு பிரதியிட்டு சுருக்கி போட்டு விடையை கொடுத்தா சரி விடை என்னத்தோட அடிக்கணும் அழகோட அடிக்கணும் அழகு இல்லாட்டி விடைக்கு மார்க்ஸ் இல்லை நீங்க செஞ்சு
கல்குலேஷன் பாட்டுக்கு மட்டும் மார்க்ஸ் தருவாங்க ஒழியே என்ன நடக்காது ஃபுல் மார்க்ஸ் தர மாட்டாங்க. சில பிள்ளை என்ன செய்யற அவசரத்துல விடையை மட்டும் போட்டுட்டு அடுத்த வழிக்கு போய்த்திரு. கவனம், அழகு கட்டாயம். அழகு சரியானதான் ஒரு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் கல்குலேஷன் பாட்டுல. விளங்கிட்டேன். இதெல்லாம் கல்குலேஷன் பார்ட் சம்மந்தப்பட்டு வர பகுதிகள் தான் இது. இப்ப நான் படிப்பிக்கிற பகுதி. விளங்கிட்டானே. இது மட்டும் இல்லை, சயின்ஸ்ல வர எந்த யூனிட்டுக்கும் அழகு கல்குலேஷன் பார்ட் வருதுன்னா கட்டாயம் அழகுகளை போடுங்க. சரிதானே பிள்ளை? நாங்கள் அடுத்த செஷனுக்கு போவோம். சடப்பொருட்களின் நிலை மாற்றம், சேஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சரி, சடப்பொருள் நிலை மாற்றம் என்ன? சடப்பொருள் என்ன? கதை சொல்லுங்க அப்ப. சூழல் இருக்கிறத நாங்க பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று சடப்பொருள், அடுத்தது சக்தி. என்ன? ஒன்று சடப்பொருள், அடுத்தது சக்தி. சடப்பொருள்ங்கிறது திணிவை கொண்டதும் இடத்தை பிடிப்பதுமான ஒரு பொருள். நாங்க சொல்ற சடப்பொருள். உதாரணமா, இப்ப நீங்க இப்ப கிளாஸ் நடக்குது, கையில வச்சு கொண்டு ஒரு போன் வச்சு கொண்டு இருப்பீங்க. போன் ஒரு சடப்பொருள். பக்கத்துல இருக்கிற கொப்பி சாமான், புக், பேன, பென்சில் எல்லாம் சடப்பொருள். சரி, சடப்பொருட்களை கண்ணால பார்க்கலாம், தொட்டு உணரலாம். சரியா? சக்தியை கண்ணால பார்க்க இயலாம், ஆனா என்ன செய்யலாம்? தொட்டு உணரலாம். இப்ப நீங்க ஒரு வெப்ப சக்தி சொன்னா சூடான தண்ணியை தொட்டு பார்த்தா என்ன நடக்கும்? ஏச்சுடும். உணர்றீங்களா இல்லையா? உணர்றீங்க. ஆனா சக்தியை ஆக்கு வலிக்கைகளை என்ன செய்யலாம்? சக்தி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தலாம். விலங்குதானே. உதாரணம் ஒரு சக்தி மாற்றம் ஒன்று சொல்லுங்க அப்ப எனக்கு. உங்களோட சைக்கிள்ல இருக்கிற டைனமோ எடுப்போம். சரியா? டைனமோல என்ன நடக்குதாங்க? அதுல இருக்கிற அந்த சுழலக்கூடிய பகுதி சுழலும். உள்ளுக்கு இருக்கிற இந்த வட்டக்கானம் சுழலும். அப்ப அங்க நீங்க ஏற்படுத்துறது என்ன? இயக்க சக்தி. சரிதானே? இயக்க சக்தி ஏற்படுத்துறீங்க. இயக்க சக்தி என்ன அங்க கன்வெர்ட் ஆகுது? அங்க நடக்கிற அங்க நடக்கிற அந்த என்ன சொல்றது, மின்காந்த தூண்டல் தத்துவம். உண்மையா சரிதானே? படிச்சிருப்பீங்க மின்காந்த தூண்டல் தத்துவம். அது தனியாக ஒரு யூனிட் அறிக்க முடியாது ஓஎல். சரியா? இயக்க சக்தி அங்க மின்காந்த தூண்டல் மூலம் மின்சக்தியா மாறுது. சரியா? ஒரு காந்தத்தை ஒரு கம்பி சுருள்கள் வச்சு நீங்க இயக்கத்தை கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்? காந்தப்பாயம் வெட்டப்படுறதால, அங்க காந்த விசை கோடுகள் மாற்றப்படுறதால அங்க ஒரு தூண்டிய மின்னியக்கு விசை தூண்டப்படுது. உண்மையா அப்படிதான் டைனாமோல நடக்குது. அப்ப பொறிமுறை சக்தியை கொடுத்து நீங்க மின்காந்த தூண்டல் தத்துவத்துக்கு அமைய மின்சக்தியை தூண்டுறீங்க. சரிதானே? மின்சக்தியை தூண்டுறீங்க. அப்ப கரண்ட் பாயுது. கரண்ட் கூட நடக்கும்? பல்பு பத்த போகுது. அப்ப மின்சக்தி என்னையா மாறுது? ஒளிச்சக்தியா மாறுது. வெளிச்சம் வருது எங்களுக்கு லைட்ல. அப்ப இயக்க சக்தியை கொடுத்து கிறுக்கீங்க, அதை சுழல செய்றீங்க. சுழல செய்யறதால மின்சக்தி வருது. மின்சக்தி வரதுல டைனமோல லைட் பத்துது. என்ன நடக்குது? இங்க நடக்குது ஒரு சக்தி பாய்ச்சல், ஒரு சக்தி மாற்றம் ஒண்ணு நடக்குது. அதே மாதிரி சடப்பொருட்கள்லையும் நிலை மாற்றம் ஏற்படும். திண்மம் அறிகிறத திரவமா மாத்தலாம், திரவம் அறிகிறதுல வாயுவா மாத்தலாம், திண்மம் அறிகிறதையும் வாயுவா மாத்தலாம், வாயு அறிகிறதையும் திண்மமா மாத்தலாம். மாறி மாறி மாத்தலாம். அவங்களுக்கு இடையில ஒவ்வொரு நிலை மாற்றங்களுக்கு இடையில. பொதுவா நாங்க சொல்றேன், திண்மத்தில் இருக்கிறத திரவமா மாத்துறதை நாங்க சொல்லுவோம் உருகுதல். உதாரணமா பனிக்கட்டி நீரா மாறுறது. திரவம் அறிகிற தண்ணி கொதி நீராவியா போகுதுன்னா ஆவியாதல். ஆவியாதல் மறுபடியும் திரவ நிலைக்கு வந்தா என்ன சொல்லுவோம்? ஒடுங்குதல். விளங்கிட்டா? இப்ப திண்மம் அரிக்கிற பனிக்கட்டிகள் டிரெக்டா வாயு நிலைக்கு போகுது. இப்ப திண்ம ஐஸ் கட்டி கரையாம ஐஸ் கட்டி டிரெக்டாவே நீராவியா போகுது. இதுக்கு என்ன சொல்றோம் நாங்க? பதங்க மாதல் நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல ரிவர்ஸ் ப்ரோசஸ் எப்படி? கொதி நீராவியே பனிக்கட்டி மாத்த செய்யப்படும் என்று நாங்க சொல்லுவோம். படி உருள்னு நாங்க சொல்லுவோம். சரியா? இது ஒவ்வொரு நிலை மாற்றத்துக்கான பேரு உங்களோட புக்ல இருக்கி நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? அப்ப திண்மமா இருக்கிற பனிக்கட்டியை நீங்க, சரியா, திண்மமா இருக்கிற பனிக்கட்டியை நீங்க திரவ நீரா மாத்துறீங்கன்னு சரி என்ன நடக்குது? அங்க வெப்பப்படுத்துறீங்க. சரியா? அப்ப திரவமா இருக்கிற நீரை திருப்பி பனிக்கட்டியா மாத்தணும்னா குளிர்ச்சியாக்கணும். அதே மாதிரி திரவமா இருக்கிற நீரை வாயுவா மாத்துறீங்கன்னா, கொதிநீராய மாத்துறீங்கன்னா வெப்பமாக்கணும். கொதிநீராவிய நீங்க திரவ நீரா மாத்தணும்னு சொன்னா குளிர்ச்சியாக்கணும். வழங்குதா? ஒரு பொருள் வெப்பத்தை பெற்றா பிள்ளைகள் அந்த பொருள் என்ன செய்யும்? வெப்பமாகும். ஒரு பொருள் வெப்பத்தை இழந்துச்சுன்னு சொன்னா குளிர்ச்சியாகும். விளங்குதானே? அடுத்தது உருகுநிலை, உறைநிலை. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
ஒரு திண்மத்தை நாங்க வெப்பமாக்கும் போது அது திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு போனுச்சுன்னா ஐஸ் கட்டி தண்ணியா மாறுறது என்ன? உருகு நிலை. உறைநிலைன்னா தண்ணியா இருந்தது ஐஸ் கட்டியா மாறப்போகுதுன்னா என்ன நடக்குது? உறைநிலை. உருகுநிலைன்னா மெல்டிங் ஆகுறது, மெல்ட் ஆகுறது நாங்க சொல்லுவோம். உறைநிலைன்னா ஃப்ரீஸ் ஆகுறது, ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? ஒரு குறித்த பொருள் உருகுநிலையும் உறைநிலையும் எப்படி இருக்கும்? வேற வேறையா இருக்குமா? சமனா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஒரே பெருமானம் இருக்குமே. நாங்க நீர் எடுப்போமே. நல்லா தெரிஞ்ச உதாரணம் தண்ணி. தண்ணீர உருகுநிலை எத்தனை? 0.5 செல்சியஸ். சரி. நான் சொல்ற வந்து பனிக்கடிது. பனிக்கடியில உருகுநிலை எத்தனை? 0.5 செல்சியஸ். உறைநிலை 0.5 செல்சியஸ். பனிக்கட்டிலே மெல்டிங் பாயிண்ட்டும் அதான், ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் அதான். எத்தனை? 0.5 செல்சியஸ். 0.5 செல்சியஸ் தான் என்ன? பனிக்கட்டி உருக ஸ்டார்ட் ஆக போற வெப்பநிலையும் அதான், பனிக்கட்டி உறையிற வெப்பநிலையும் அதான். வழங்கிட்டா? சில திண்மங்களோட உருகுநிலை ஒரு தந்திரிக்கி, அது மாதிரி கொதிநிலையும் தந்திரிக்கி. கொதிநிலை யாரு கூடன்னு கொஞ்சம் பாருங்க அப்போ. இரும்புக்கு கூட என்ன எல்லாத்துலயும் வந்து இரும்புக்கு விட இரும்புக்கு கொதிநிலை கொஞ்சம் கூடு. இப்ப நீங்க அதிகமான வெப்பத்தை கொடுக்க வேண்டிய இருக்கு. வழங்கிட்டா? அடுத்து நாங்க பார்ப்போம் மறை வெப்பம். மறை வெப்பம்னா என்ன? ம். மறை வெப்பம். மறை வெப்பம் செலவுல வந்து ஒரு பொருள்ல வந்து நிலை மாற்றம் நடக்க போகுதுன்னா உதாரணமா பனிக்கட்டி தண்ணியா மாறப்போதோ இல்லாட்டி தண்ணி பனிக்கட்டியா மாறப்போகுதோ இல்ல தண்ணி நீராவியா போகுதோ இல்ல நீராவி தண்ணியா மாறப்போகுது வாட்டவர் ஏதோ ஒன்று. ஏதோ ஒரு பொருள்ல நிலை மாற்றம் நடக்க போல என்ன பிடிச்சிங்க. ஏதோ ஒரு பதார்த்தம் ஒன்றுல நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை வித்தியாசம் இல்லாம வெப்ப பாய்ச்சல் நடக்கும் போது, சரியா, வெப்பம் பரிமாற்றப்படும் போது, சரியா, நிலை மாற்றம் அடையும் போது அங்கு, சரியா, உறிஞ்சப்படுறையோ இல்ல வெளியிடப்படுற வெப்பத்தை நாங்க பொதுவா நாங்க சொல்லுவோம் மறை வெப்பம். சரியா? உதாரணமா பாருங்க இதுல. இப்ப 0.5 செல்சியஸ்ல பனிக்கட்டி இருக்கும். கீழே படத்துல பாருங்க, உங்க புக்ல இருக்க படத்தை தான் வச்சு நாங்க பிடிச்சிட்டு போறேன். இப்ப படத்துல பாருங்க, 0.5 செல்சியஸ்ல இருக்க பனிக்கட்டி 0.நீரா மாறுது என்ன இந்த படத்துல. உணவுதானே? அப்ப இந்த வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று இருக்கா? இல்லை. 0.5 செல்சியஸ் பனிக்கட்டி 0.நீரா மாறும். ஆனா என்ன நடக்குது? நிலை மாற்றம் நடக்குது. பனிக்கட்டி தண்ணியா மாறுது. அப்ப இதன் போது என்ன நடக்குது? ஐஸ் கட்டி தண்ணியா மாறினா என்ன நடக்கும்? வெப்பத்தை உறிஞ்சும். அந்த வெப்பத்துக்கு இதை நாங்க பேர் சொல்றேன் மறை வெப்பம். அதாவது வெப்பநிலை வித்தியாசம் இல்லாம உறிஞ்சப்படுற வெப்பம், உறிஞ்சப்பட்டு நிலை மாற்றம் நடக்குள்ள உறிஞ்சப்படுற வெப்பத்தை நாங்க சொல்றேன் மறை வெப்பம். விளங்கிட்டா? வெப்பநிலை அதிகரிப்புடன் நடக்காது இங்கே. சரியானே? வெப்பநிலை வித்தியாசம் இல்லாம உறிஞ்சப்படுறையோ இல்ல வெளியிடப்படுற வெப்பம் தான் மறை வெப்பம்னு சொல்லுவோம். இந்த மறை வெப்பத்துல ரெண்டு வெப்பம் இருக்கு. ஒன்று உருகலின் தன்மறை வெப்பம், அடுத்தது ஆவியாதலின் தன்மறை வெப்பம். தெரியுமா? நெக்ஸ்ட் பார்ப்போம். உருகலின் தன்மறை வெப்பம். உருகலின் தன்மறை வெப்பம்னா என்ன? 0.5 இருக்கிற பனிக்கட்டி 0.5 நீரா மாறுறது. அப்ப சாரி, உறிஞ்சப்படுற வெப்பம் எவ்வளவா? 3.36 × 10⁵ அப்ப இந்த வெப்பம் என்ன நடக்குது? உறிஞ்சப்படுது. ஆனா வெப்பநிலை வித்தியாசம் ஒண்ணு நடக்கல. ஆனா நிலை மாற்றம் நடக்குது. இதை நாங்க சொல்றேன் உருகலின் தன்மறை வெப்பம். பனிக்கட்டி உருகுது. விளங்கிட்டா? அதை மட்டும் இல்லாம வெப்பநிலை வித்தியாசம் நடக்கும். அப்ப 1 கிலோ பனிக்கட்டி உருகுனா 1 கிலோ தண்ணி தான் வரும். 2 கிலோ தண்ணி வருமா? இல்ல குறைய வருமா? இல்ல. திரிவு மாறப் போறது இல்ல. வெப்பநிலைகளும் மாறப் போறது இல்லை. ஆனா என்ன மட்டும் மாறும்? நிலை மாற்றம் மட்டும் மாறும். திண்ம நிலை திரவ நிலையா மாறும். ரைட்டா? அப்ப உருகலின் தன்மையை பத்தி ஒரு வளைவை பற்றி சொல்றாங்க இந்த புக்ல. உருகு நிலையில் உள்ள ஒரு குறித்த சின்மத்தின் ஓரலகு திணிவை அதே வெப்பநிலை இருக்கும் திரவமாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவு அப்பொருளின் உருகலின் தன்மறை வெப்பம் எனப்படும். ரைட்டா? அதே மாதிரி
மற்றது வந்து ஆவியாக்கலின் தன்மறை வெப்பம். ஆவியாக்கலின் தன்மறை வெப்பம்ங்கிறது வந்து என்ன விஷயம்? திரவமா இருக்கிற நீர் வந்து நீராவியா மாறப்போகுது. அதாவது 100 °C இருக்கிற தண்ணி 100 °C நீராவியா மாறப்போகுது. அப்ப என்ன நடக்கும்? வெப்பத்தை உறிஞ்சுமா வெளியிடுமா? வெப்பத்தை உறிஞ்சும். என்ன? வெப்பத்தை உறிஞ்சும். சரிதானே? அப்ப இங்கேயும் பாருங்க, 1 கிலோகிராம் நீர் வந்துதான் யூஸ் பண்ணப்படுது. அப்ப 1 கிலோகிராம் கொதி நீராவி தான் வரும். அப்ப ரெண்டுமே வெப்பநிலை வித்தியாசம் நடக்குதா இல்லை? 100 °C தண்ணி 100 °C நீராவியா தான் மாறும். அப்ப எவ்வளவு வெப்பம் உறிஞ்சப்படுகிறது? சும்மா சொல்லிருக்காங்க 2 + 2 = 16 ஜூல். விளங்குதா? ஆனா சரியா வரைவில கிடந்த பாருங்க, கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் எப்படி சொல்றான்? கொதிநிலையில் இருக்கிற ஒரு திரவம். அங்க எப்படி சொன்னான்? உருகலின் தன்மை வெப்பத்துக்கு உருகு நிலையில் உள்ள திண்மம். ஏன் உருகு நிலையில் உள்ள திண்மம் உதாரணம் ஐஸ் கட்டி. அப்ப அங்க உருகு நிலையில் இருக்கிற திண்மத்தை நாங்க உருக்கி தண்ணியா மாத்திரம். இங்க என்ன நடக்கும்? ஆவியாதலின் கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் ஓரளவு திணிவை அதே வெப்பநிலையில் இருக்கும் ஆவியாக மாற்ற தேவையான வெப்பத்தின் அளவானது அப்பொருளின் ஆவியாக்கல் தன்மை வெப்பம் எனப்படும். புரியுதா? சரி நாங்க பார்ப்போம். ஆவியாதல் தானே கொதித்த ஆவியாதல் தான் என்று பார்ப்போம். சரிதானே? பதார்த்தம் ஒன்று ஆவியாக முறைகள் இரண்டாகும். அதில் ஒன்று கொதிநிலையில் காணப்படும் திரவத்திற்கு மேலும் வெப்பத்தை வழங்கும் போது நடைபெறும் கொதித்தல் கொதித்தாவியாதல் ஆகும். மற்றையது கொதிநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலை உள்ள திரவம் ஒன்று வாயுநிலைக்கு மாறுதல் ஆவியாதல் எனப்படும். உதாரணமா இப்ப ஒரு பாவமே ஆவியாதல் தானே கொதித்தாவியாதல் என்று சில ரெண்டு விஷயம் இருக்கு. உதாரணமா நான் சொல்ற மாதிரி இப்ப உங்களோட ஆறு கடல் இப்படியான நீர்நிலைகள்ல சாதாரணமாக வந்து ஆவியாதல் நடக்கும். சரியா? பகலில வந்து ஆவியாதல் நடக்கும். ஏன் நடக்கும்? சூரிய வெப்பம் காரணமாக தண்ணீர் சூடாகிறதால நீர்நிலைகள்ல இருந்து நீராவியாதல் நடக்கும். அது வந்து உங்களோட நீர்வட்டத்தில எல்லாம் பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆவியாதல், தாவரங்கள்ல இருந்து ஆவி உறுப்பு மூலம் நீர் இழக்கப்படுற, மறுவா சாற்றேற்றம், தரைக்கீழ் நீரோட்டம் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீர்வட்டம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒவ்வொரு படிமுறைகளா சரிதானே? அப்ப கொதிநிலைக்கு நீர்ற கொதிநிலைக்கு கீழுள்ள பெருமான வெப்பநிலைகள்ல வந்து திரவம் ஒன்று வாயு நிலைக்கு போகுதுன்னு சொன்னா அதை நாங்க சொல்ற ஆவியாதல்னு சொல்லுவோம். சரிதானே? கொதித்தாவியாதல் என்னன்னு சொன்னா கொதிநிலையில் காணப்படும் திரவம் ஒன்று உதாரணமா 100 °C தண்ணீர் இப்ப 100 °C மேல வெப்பத்தை கொடுக்கக்குள்ள அது என்ன நடக்கும்? நீர் கொதிக்க தொடங்கி ஆவியாக பார்க்கும். நீராவியாக வளிமண்டலத்துக்கு போக பார்க்கும். அதை நாங்க சொல்ற கொதித்த ஆவியாதல். உணங்கிட்டவர்களே ஆவியாதல் சொன்னா சும்மா ஆவியாதல் சொன்னா இங்க சாதாரண நீர்நிலைகள்ல ஆறு குளங்கள் கடல் இதுல நடக்கிறது. என்ன அங்க கொதிநிலை 100 °C தண்ணீருக்கு இல்லை. அங்க 100 °C விட குறைய வெப்பநிலையில தண்ணீரிக்க போகுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நடக்கிற வாயுநிலைக்கு திரவம் ஒன்று வாயுநிலைக்கு போகுதுன்னு சொன்னா அதை நாங்க சொல்ற ஆவியாதல். சரியா? கொதிநிலையில காணப்படுற திரவம் உண்டு 100 °C தண்ணி வந்து நீராவியா மாறப்போகுதுன்னு சொன்னா நாங்க சொல்றது வந்து கொதித்தாவியாதல்னு சொல்லுவோம். கிளியர்? ஆனா அடுத்த விஷயம் உண்டு கொதித்தாவியாக்கல் ஆவியாதல் எனும் இரண்டு முறைகளிலே ஆவியாதல் நடைபெறும் போது மறைவெப்பம் என்ன நடக்கும்? அகத்துறிஞ்சப்படும். சரியா? கொதித்தாவியாதல் நடைபெறும் சரி, ஆவியாதல் நடக்கப்படும் சரி, மறைவெப்பம் என்ன நடக்கும்? ரெண்டு முறைகளையும் அகத்துறிஞ்சப்படும். பொதுவாக ஆவியாதல் நடைபெறுவது திரவம் ஒன்றின் வளிக்கு திறந்துள்ள மேற்பரப்பிலிருந்து மட்டும்தான். சரிதானே? எனினும் திரவம் ஒன்று கொதித்து ஆவியாகும் போது திரவ மேற்பரப்பில் கீழிருந்து ஆவி வெளியேறலாம். திரவம் ஒன்று கொதிக்கும் போது குமிழிகள் வெளியேறுவது இதனால் ஆகும். சரிதானே? அப்ப நாங்க துரிதமாக வெப்பத்தை வழங்கும் போது திரவ மேற்பரப்புல இருந்து மட்டுமில்லாம திரவத்துக்குள்ள இருந்தும் நீர் ஆவியாகி வெளியேறும். சரியா? நாங்க உடுப்ப காய வைக்கக்குள்ள எங்களுக்கு வேர்க்கக்குள்ள வியர்வை வெளியேறி எமது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் நீரின் ஆவியாக செய்வதை பயன்படுத்தப்படுகின்றது. விளங்குதா? இவைகளை வியர்க்கக்குள்ளையும் சரி, நாங்க உடுப்பு காயங்களையும் சரி என்ன நடக்குது? வெப்பநிலை இப்ப இப்ப அதுல வந்து என்ன செய்யுது? வெப்பம் காரணமாக தான் என்ன நடக்குது? மறை வெப்பம் அகத்துறிஞ்சப்படுது.
மறைவு அகத்துறிஞ்சப்படுறதாலே என்ன நடக்குது? உடுப்புல இருக்கிற தண்ணி வந்து வெளியேறுது. அப்ப உங்களுக்கு உடுப்பு காயுது. அதே மாதிரி என்ன நடக்குது? உங்களுக்கு வேர்க்கிறதால வேர்க்கிறதால நீங்க என்ன செய்றீங்க? விசிறியால வீசுவீங்க. இல்லாட்டி ஃபேனுக்கு வீசுவீங்க. என்ன நடக்குது? உங்க உடம்புல இருக்கிற ஹீட் வந்து வெளியாகுது. உடம்புல இருக்கிற ஹீட் வெளியாக வியர்வை வெளியாகும். சரியா? எமது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் நீரின் ஆவியாதல் செய்முறை பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப எங்க உடல் வெப்பநிலையை நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வந்து நீர் ஆவியாதல் செய்முறை எப்படி இருக்கு? முக்கியத்துவமா இருக்கு. சரியா? மறை வெப்பம் வந்து இழக்கப்படுது. சரியா? வெப்பத்தை வந்து நீங்க இழக்கிறீங்க. அப்ப உடல்ல இருக்கிற வெப்பம் இழக்கப்படுறது என்ன நடக்குது? வியர்வை வெளியேறுது. உங்க உறுப்புகள்லாம் காயுது. இப்படிலாம் நடக்குது. சரிதானே? நீரின் ஆவியாதல் தன்மறை வெப்பம் அதிகமாக இருந்தா வியர்வையிலிருந்து நீர் ஆவியாகும் போது பெருமளவு வெப்பம் உறிஞ்சப்படும். இதால வந்து உடல்ல இருந்து அதிக அளவு வெப்பம் என்ன செய்யுது? வெளியேறுது. விளங்குதானே? நீர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் வந்து கூட கிட்டத்தட்ட 3.3 16 ஜூல் கிட்ட பெரிய ஒரு பெருமானம். ம். இது அவ்வளோ வெப்பத்தை வந்து அவ்வளோ வெப்பம் கூட இப்ப உங்களோட வியர்வையில இருந்து நீர் ஆவியாகி போகுதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? பெருமளவு வெப்பம் வந்து உறிஞ்சப்படும். சரிதானே? அவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சினா தான் உங்களே வியர்வை உங்களோட வியர்வையிலிருந்து நீர் வந்து என்ன செய்யும்? ஆவியாகும். உங்களுக்கு என்ன செய்யுது? வேர்வை உடம்புல இருந்து வேர்வை வந்து காய்கிறது. இதுல உடலில் இருந்து அதிக அளவு வெப்பம் வெளியேறுது. சரிதானே? உண்மையா ஒரு மனுஷனுக்கு வேர்வை என்ன நடக்குது? அதிக அளவான வெப்பம் வந்து உடம்புல இருந்து என்ன நடக்குது? வெளியேறுது. ஏன் வெளியேறுது? அதிக அளவான வெப்பத்தை உறிஞ்சப்படுறதால. சரிதானே? கிளியரா? சரி, நாங்க அடுத்த செஷனுக்கு போவோம். வெப்ப விரிவு. தெர்மல் எக்ஸ்பென்ஷன். வெப்ப விரிவுனா என்ன? நான் அப்பதே வெப்பமானி படிப்பிக்கக்குள்ள உங்களுக்கு சேர்ந்து வந்து ஏன்னா வெப்ப விரிவு ஒரு சடப்பொருள் கொண்டு நாங்க வெப்பத்தை வழங்கக்குள்ள அந்த சடப்பொருள் என்ன செய்யும்? விரிவடைய தொடங்கும். அது கொண்டு திண்மம் அறிக்கலாம், திரவம் அறிக்கலாம், வாயு அறிக்கலாம். திண்மத்தில் ஏற்பட்ட திண்ம விரிவு, திரவத்தில் ஏற்பட்ட திரவ விரிவு, வாயுவில் ஏற்பட்ட வாயு விரிவு. சரியா? இப்ப உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்தை சொல்லிக்காங்க. ரெண்டு கண்ணாடி குவளைகள் வந்து ஃபிட் ஆறி அப்ப நீங்க கலட்டி கலட்டி பாக்கீங்க கலர் படுவது. அப்ப என்ன செய்றீங்க? ஒரு சுடுதண்ணிக்குள்ள தூக்கி வைக்கி என்ன நடக்கும்? லேசா கலந்து வர போகுது. ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து தனித்தனியாக என்ன நடந்துருக்கு? அந்த கண்ணாடி குவளை வந்து என்ன செஞ்சிருக்கு? வெப்பத்தாலே விரிவடைஞ்சிருக்கு. அப்ப சின்ன ஒரு கெப் கூட்டத்தாலே உள்ளுக்கு இருந்த கப் வந்து கலண்டுச்சு. சரியானே? இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது. இப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு பொருளில் வந்து பருமன்ல ஏற்படுற அதிகரிப்பை நாங்க சொல்றேன் வெப்ப விரிவு சைஸ்ல ஏற்படுறது. சரியானே? இப்ப உதாரணமா இப்ப ஒரு ஒரு வட்டத்தகடு எடுங்களேன். வட்டத்தகடு ஒண்ணு எடுப்பீங்க. அந்த தகட்டுற விட்டத்தை அளந்து பாக்கீங்க 12 சென்டிமீட்டர். இதை நீங்க கொஞ்சம் ஹீட் பண்றீங்க. நெருப்புல வச்சு ஹீட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்? தகடு விரிவடைய தொடங்கும். அந்த ஹீட் படத்துக்கு பிறகு பாக்கீங்க, கடைசி வீடியோ பாக்கீங்க, ஒரு 14 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? 2 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வெப்ப விரிவால அது என்ன நடந்திருக்கு? விரிவடைஞ்சிருக்கு. சரிதானே? அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு திண்மத்தை எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஒரு சடப்பொருள் எடுத்தாலும் சரி, அதுல நீளத்துல மட்டும் இல்லாம பரப்பளவுலையும் விரிவு ஏற்படும். அதே மாதிரி கனவளவுலையும் ஏற்படும். சரியானே? அது மட்டும் இல்லாம ஆஹ் உதாரணமா திண்ம பொருட்கள்னு சொன்னா அதுல நீள விரிவு ஏற்படலாம், பரப்பு விரிவு ஏற்படலாம், கனவளவு விரிவு ஏற்படலாம். திரவங்கள் எடுத்துக்கொண்டா நீளம் பரப்பளவு அறிக்கையா இல்லை. அங்க ஏற்படுறது என்ன? கனவளவு விரிவு மட்டும்தான் அங்க ஏற்படும். சரியா? கொள்ளளவு சார்பான கனவளவு விரிவு ஏற்படும். அதே மாதிரி வாயுக்கும் கனவளவு விரிவு ஏற்படும். சரியானே? இப்ப திண்மங்களுக்கு மட்டும்தான் நீள விரிவும் பரப்பளவு விரிவும் வரும். அதோட சேர்த்து கனவுளவு விரிவு வரும். மற்ற திரவங்களுக்கும் வாயுக்கும் வந்து கனவுளவு விரிவு ஏற்படும். அப்ப ஒரு பொருளுக்கு நாங்க வெப்பத்தை கொடுக்கல ஏற்படுற விரிவு நாங்க சொல்ற வெப்ப விரிவடையும். ஒரு பொருள்ல இருந்து வெப்பத்தை நாங்க அகற்றணும்னா குறைச்சோம் சொன்னா அதாவது வெப்பத்தை குளிர்வடைய வச்சோம் சொன்னா ஏற்படுறது வந்து சுருங்கல். சரியானே? அந்த சுருங்கல் வந்து நீளத்துல ஏற்படலாம். சரியா? பரப்புல ஏற்படலாம், கனவுளவுல ஏற்படலாம். சரிதானே? முன்னுக்கு பார்த்த மாதிரி. அடுத்தது திண்ம விரிவை காட்டுறதுக்கு ஒரு பரிசோதனை ஒன்று காட்டுறாங்க. சரியா?
ஆஹ் இரும்பு குண்டோட கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கீழே வளையம் வச்சிருக்காங்க, ஒரு வட்ட வளையம் ஒண்ணு. அப்ப அந்த வட்ட வளையத்துல வச்சிருக்கி ஹீட் பண்ணது அப்புறம் என்ன செஞ்சிருக்கு, இந்த குண்டு கீழே விழுவுது. ஏன்? வெப்ப விரிவு. அப்ப இங்க என்ன என்ன விரிவடைஞ்சிருக்கு? திண்மம் அந்த இரும்பு குண்டு விரிவடைஞ்சிருக்கா, இல்ல வளையம் விரிவடைஞ்சிருக்கா? வளையம் தான் விரிவடைஞ்சிருக்கேனே. குண்டு விரிவடைஞ்சிருக்கிறா உழுதிருக்குமா? இல்லை. வளையம் விரிவடைஞ்சதால, அதாவது நீள சார்பான விரிவு, நீள விரிவு ஏற்பட்டதால, வளையத்துல நீள ரீதியான நீள சார்பான விரிவு ஏற்படுத்தாலே அது கொஞ்சம் பெருசாகி கொடுத்துச்சு, பருமன்ல கொஞ்சம் அதிகரிச்சதால, வளையம் பெருசானதால குண்டு கீழே விழுந்துச்சு. நோமலா தெரியும். சரியா? அடுத்தது பார்ப்போம் வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? திண்ம விரிவு உதாரணம். உங்களோட ரயில் தண்டவாளங்கள் மத்தியான டைம்ல என்ன செய்யுது? நல்ல வெப்பம் அடிக்கும். சூரிய வெப்பம் காரணமா நல்ல ஹீட் அடிக்கும். அந்த போய் பாத்தீங்கன்னா மத்தியான டைம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சரியா அந்த ஜாயின்ல இருக்கிற அந்த பகுதியில் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும், கெப் இருக்கும். ஆனா இதே இது நீங்க ராவையில போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த கெப் இருக்காது. அதே மாதிரி மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சரியானே, மத்திய டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்க இந்த கரண்ட் கம்பி எல்லாம் தொஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? ஃபிட்டா இல்லாம தொஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் என்ன? வெப்ப விரிவு, திண்ம விரிவு. சரியானே? வேற என்ன சொல்லலாம் உதாரணம்? அடுத்து போத்தல் மூடியதுகள், இரும்பு போத்தல் மூடியது ஃபிட்டா இருந்தா நீங்க கொஞ்சம் சுடுதண்ணி அதுகள் அடைப்பு எதான ஒரு ஹீட் பண்ணி கொள்ளுங்கன்னா என்ன நடக்கும்? அந்த இந்த மூடி என்ன செய்யும்? விரிவடைகிறதால லேசா போத்தல் மூடிய கலட்டலாம். இப்படியான உதாரணங்கள் இருக்கு. சரியா? கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? உங்களுடைய அயன் பாக்ஸ். சரியா? அடுத்தது உங்களோட ஹீட்டர். சரியா? அடுத்தது என்னது, ரைஸ் குக்கர். இதுகளுக்குள்ள இருக்கிற ஒரு உபகரணம் ஒன்று இருக்கு, விசேடமான உபகரணம். என்னது? பைமெட்டலிக் ஸ்ட்ரிப். தெரியுமா? ஈருலக சட்டம். ஈருலக சட்டம் சொன்னா ரெண்டு உலோகத்தில் ஆக்கப்பட்ட ஒரு சட்டம். கூடுதலா ஆஹ் அது கூடுதலா நாகம் செப்பா விரிக்கலாம், இல்லாட்டி நாகம் இரும்பா அரிக்கலாம். சரி, எதனால ஒரு ரெண்டு உலோகத்தை தயாரிச்சு பயன்படுத்தப்பட்ட ஒரு 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 தகடு. சரிதானே? ஈருலக சட்டம் சொல்றேன். அந்த ஈருலக சட்டம் என்ன செய்யுதுன்னா வெப்பத்துக்கு விரிவடையும். அதுக்கேற்ற மாதிரி மின்னழுத்தி மின் சோட்டு எடுப்பான். இதுவெல்லாம் என்ன செய்யுது? இயங்குது. விளங்குதா பிள்ளைகள்? அதுலயும் அதுல இருக்கிற ஒவ்வொரு தகடும் ஒவ்வொரு விரிவை காட்டும். இப்ப நாகத்தகடு ஒரு வெப்ப விரிவை காட்டும், இரும்பு தகடு ஒரு வெப்ப விரிவை காட்டும். ஏன்னா ரெண்டும் ஆக்கப்படுகிற ரெண்டு தகடுகள் ஆக்கப்படுகிற திரவியம் வேற வேற. இது நாகம், அது இரும்பு. சரியா? அடுத்தது அந்த ஈரோடு சட்டத்தை படம் தான் உங்களுக்கு இதுல காட்டியிருக்காங்க. பாருங்க. கூடிய விரிவை கொண்ட காட்டக்கூடிய கூடிய விரிவை காட்டக்கூடிய உலோகக்கிழமை என்ன செய்யும்? முதலாவது ஃபெஸ்டுக்கு விரிவடைய துவங்குது என்ன? அப்ப திருப்பி வெப்பம் குறைஞ்சது பிறகு திருப்பி ஒட்டுது. அப்ப ஒட்டுறதால அந்த சுற்று பூரணம் அடைகிறதால மின்கலத்துல இருந்து மின்னோட்டம் பூரணம் அடைகிறதால உங்க ஐபாக்ஸ்ல லைட் பார்த்துது. ஐபாக்ஸ்ல ஒவ்வொரு ஹீட் ஆகல என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஹீட் ஆகுனா ஐபாக்ஸ் பத்தி பீத்திரும். அப்ப அதுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி தான் இந்த ஈரோலக சட்டம் பயன்படுத்தப்படுது. ரைஸ் குக்கர், அயன் பாக்ஸ், வேற வேற உபகரணங்கள்ல ஒவ்வொரு ஹீட் பண்றது. இந்த வெட் ஸ்கூடுன்னு அதான் என்ன சொல்றேன். ஆஹ் கூடுதலா வாற்று பெருமானங்களுக்கு கூடுன உபகரணங்கள்ல பயன்படுத்துற கூடுதலா மின் உபகரணங்கள். அப்ப கூடுதலா ஐபாக்ஸ் இப்ப நீங்க கூடுதலா ஹீட்டா தொடங்கி ஐபாக்ஸ் நல்லா கூட்டி வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சமயம் என்ன நடக்கும்னா ஈரோடு சட்டம் என்ன செய்யும்? விரிவடைய தொடங்கும். விரிவடைய தொடங்குறதால அது என்ன செஞ்சிடும்? மின் சுற்று இந்த படத்துல பார்த்து விளங்குது. மின் சுற்று என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிடும். இந்த கரெக்டா இருக்காது. சரியா? தொடுதல் இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? கரண்ட் பாயிர ஸ்டொப் ஆகி திருப்பி ஹீட் தொடங்குனதுக்கு பிறகு என்ன நடக்கும்? திருப்பி போய் ஒட்டுறதால திருப்பி லைட் போகுது, திருப்பி ஹீட் ஆகும். சரி, இப்படி மாறி மாறி அது இயங்கும். அடுத்தது திரவ விரிவு. திரவ விரிவை பார்க்கறதுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு இளம் சூடான தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் டியூப், ஒரு பரிசோதனை குழாயை வச்சு அதுக்குள்ள ஒரு நிறமூட்டின தண்ணியை வச்சு அதுக்குள்ள ஒரு பேன குழாயை வச்சு ஹீட் பண்றாங்க. இனி அவதானத்தை பார்ப்போம் என்ன நடக்கும். ஃபெஸ்ட்டுக்கு, சரியா, நீங்க ஹீட் பண்ணக்குள்ள வெப்பப்படுத்தக்குள்ள ஃபெஸ்ட்டுக்கு முதல் முதல் சூடாகிறது
அந்த பெரிய பாத்திரம் வைக்கிறது தண்ணி. அப்ப அந்த தண்ணியில இருக்கிற வெப்பம் வந்து பரிசோதனை குழாயில இருக்கிற நிறமூட்டின தண்ணிக்கு வெப்பம் இடமாறும். இப்ப என்ன நடக்கும்? திரவம் விரிவடையும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பேன குழாய்க்குள்ளால அந்த நிறமூட்டின தண்ணி என்ன செய்யும்னா டெஸ்ட்டுக்கு ஏ வர போகும். சரியானே? ஏ புள்ளி விளங்குதானே உங்களுக்கு இந்த படத்துல? சரியா? இதுல பாருங்க, திரவ மட்டம் வந்து ஏ புள்ளியில இருக்கு. சரியா? இப்ப நீங்க வெப்பப்படுத்துறீங்க. வெப்பப்படுத்தக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து இது டெஸ்ட்டுக்கு என்ன செய்யுன்னு சொன்னா வந்து இப்ப ஏ புள்ளி தானே திரவ மட்டம். டெஸ்ட்டுக்கு என்ன செய்யும்னா கீழே இருக்கிற பி புள்ளிக்கு சிறிதளவு நீர் மட்டம் என்ன செய்யும்? அந்த திரவ மட்டம் இறங்கும். இறங்கித்தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் மேல இருக்கிற சி புள்ளிக்கு இந்த திரவ மட்டம் உயரும். ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னா இங்கே நீங்க யூஸ் பண்ற பேன குழாய் இருக்குதானே? பேன குழாயோ ஏதோ கண்ணாடி குழாயோ, சரியா? அந்த குழாய் இருக்குதானே படத்துல வந்து அதுல ஒரே டைம்ல ரெண்டு வகையான விரிவு நடக்கும். ஒன்று அந்த பேன குழாய் சார்பான ஒரு திண்ம விரிவு நடக்கும். பேன குழாய் அது ஒரு கண்ணாடியால் ஆகப்படுச்சுன்னா திண்ம விரிவு ஏற்படும் தானே? முதல் சொல்லி தந்தேன். அந்த பேன குழாய் வெப்பத்தால் விரிவடைய தொடங்கும். அதே மாதிரி பேன குழாய்க்குள்ள இருக்கிற திரவம் என்ன செய்ய போகுது? விரிவடைய தொடங்க போகுது. அப்ப இந்த பரிசோதனையில வந்து கவனமா இருக்கணும். திரவ விரிவு மட்டும் நடக்க போறது இல்லை. அதோடு சேர்த்து பானக்குழாய் சார்பான ஒரு கனவளவு விரிவு நடக்க போகுது. அப்ப அந்த கனவளவு அதை நாங்க சொல்ல தோற்ற விரிவு அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த கனவளவு அதை வந்து ஈடு செய்யறதுக்கு தான் டெஸ்ட்டுக்கு வந்து திரவ மட்டம் ஏல இருந்தது பிக்கு இறங்கி மறுபடியும் சிக்கு உயருது. அப்ப ஏ பி மட்டத்துக்கு இறங்குன்னு சொன்னா அங்கு பாத்திரம் சார்பான அந்த கண்ணாடி குழாயும் சேர்ந்து விரிவடைய தொடங்கினதால அதில் கனவளவை ஈடு செய்யறதுக்கு தேவையான அந்த அதை வந்து இந்த கனவளவு செய்யறதுக்கு ஈடு செய்யறதுக்கு இருந்தபடியால வந்து திரவ மட்டம் பிக்கு இறங்குனிக்கு திருப்பி திரவம் வந்து விரிவடைய தொடங்கினதால மறுபடியும் அது சி மட்டத்துக்கு உயர்வடைய தொடங்குச்சு. இதான் அங்க நடந்த அவதானம். அப்ப நீங்க இதுல இந்த பரிசோதனை தந்தோட என்ன அவதானம் கேட்டான்னு சொன்னா டெஸ்டுக்கு திரவ மட்டம் ஏல இருந்தது. பி கீழே உள்ள பி புள்ளிக்கு இறங்கி சிறிது நேரத்தின் பின் மறுபடியும் சி மட்டத்துக்கு உயர்வடைந்தது. விளங்கிட்டா? அடுத்தது வாயு விரிவு. இது உங்களுக்கு தெரியும். கேஸ் பலூன்லாம் செஞ்சிருப்பீங்க தானே? கேஸ் பலூன் சொல்லுவீங்க. ஒரு சுடுதண்ணிக்குள்ளே கண்ணாடி போத்துல வச்சுட்டு அதுக்கு மேல பலூனை வைக்கிறேன். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வெப்ப விரிவு காரணமாக என்ன உள்ளுக்கு வைக்கிற வாயு விரிவடைய போகுது. எப்படி விரிவடைய போகுது? அந்த கண்ணாடி போத்தலுக்கு இருக்கிறது வலி துணிக்கையில் என்ன செய்யும்? வெப்பத்துக்கு விரிவடைய தொடங்கும். அப்ப அதன் காரணம் என்ன செய்யுது? பலூன் வந்து ஊதுது. விளங்கிட்டா? அப்ப இதுல ஏற்படுறது விரிவு என்ன? கனவளவு விரிவு என்ன? அடுத்தது வந்து வெப்ப இடமாற்றம். வெப்ப இடமாற்ற முறைகள். என்னென்ன முறைகளை வெப்பம் இடமாறும்? பிரதானமாக 3 முறைகள்ல வெப்பம் இடமாற்றப்படும். படிச்சிருப்பீங்க. ஒன்று கடத்தல், இரண்டாவது மேற்காவுகை அல்லது உடன்காவுகை, மூணாவது கதிர்ப்பு இல்லாட்டி கதிர்வீசல் ரேடியேஷன். சரியானி? கடத்தல்னு சொன்னா நார்மலா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வெப்ப இடமாற்றம் என்னன்னு பார்ப்போமே. தெரியும் தானே வெப்ப இடமாற்றம்டா? வெப்பம் கூடின பொருள்ல இருந்து வெப்பம் குறைஞ்ச பொருளுக்கு வெப்பம் இடமாற்றப்படுறது அது தெரியும். அப்ப என்ன சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன 3 முறைகளையும் பாருங்க. கடத்தல், உடன்காவுகை அல்லது மேற்காவுகை, அடுத்தது கதிர்ப்பு. கடத்தல் என்னன்னு சொன்னா என்னைய கடத்தல்டா? ஒரு திண்மத்தினூடாக கடத்தல் எங்க நடக்கும்? திண்மத்துல நடக்கும். திண்மத்தினூடாக வெப்பம் இடமாற்றப்படுற செயல்முறை. எப்படி இடமாற்றப்படும்? ஒரு திண்மம் ஆக்கப்பட்டுள்ள துணிக்கைகள் மூலம். உதாரணமா ஒரு இரும்பு கரண்டியே எடுங்க. இரும்பு கரண்டி சொன்னா அந்த கரண்டி என்ன அந்த கரண்டி என்னத்தலாக்கப்பட்ட இரும்பால. அப்ப இரும்பு துணிக்கைகள் நீக்கும். சரியா? ஒரு ஒரு திண்மத்தை எடுத்துக்கொண்டா அந்த திண்மத்துல சரியா அணுக்களும் இருக்கும், இலத்திரன்களும் இருக்கும். ஏதோ ஒரு சடப்பொருள் எடுத்தா
உலகத்துல ஆக்கப்பட்டிருக்கிற சடப்பொருட்கள் வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? அணுவால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த திண்மத்துல உதாரணமா ஒரு கரண்டியோ கத்தியோ ஏதோ ஒரு இரும்பு கரண்டி எடுப்புமே, அந்த கரண்டியில அணுக்களும் இருக்கும். அடுத்தது அதோட சுயாதீன இலத்திரங்களையும் இருக்கும். சரியா? அணுக்கள் ஒரு காலமும் அசையாது. அணுக்கள் என்ன செய்யும்? அசையாது. அது இருந்த இடத்திலே இருக்கும். ஆனா சுயாதீன இலத்திரங்கள் என்ன செய்யும்? ஓடி திரியும். இப்ப நீங்க உதாரணமா வந்து இப்ப நீங்க மின்னோட்டம் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? மின்னோட்டம் உண்மையா ஓடுறதுக்கு காரணம் வந்து இலத்திரண்ட ஓட்டத்துக்கு எதிரான ஒரு பாய்ச்சத்தை மின்னோட்டம். இலத்திரன் ஓடுற படியாலதான் எதிராக ஓடுறதுதான் மின்னோட்டம். அப்படிதான் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது ஒரு இதுல. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வெப்பத்தை கொடுக்கக்குள்ள என்ன செய்யும் ஃபர்ஸ்ட்டுக்கு? சுயாதீன இலத்திரங்கள் இயக்க சக்தி அதிகரிக்கும். நல்ல ஹை ஸ்பீட்ல ஓடி திரியும் அந்த உலோக கரண்டில இல்ல ஏதோ ஒரு பொருள்ல திண்மத்துல. அப்ப அதிகளவா நல்ல ஹை ஸ்பீட்ல ஒரு அதிகளவான ஒரு இயக்க சக்தியில வந்து அந்த சுயாதீன இலத்திரங்கள் ஓடி திரியும். சரி, ஆனா அணுக்கள் என்ன செய்யாது? அணுக்கள் அது செய்யாது. அப்ப அணுக்கள் என்ன செய்யும்? அதிரும், வைப்ரேட் ஆகும். சரியா? நீங்க வெப்பத்தை கொடுக்கக்குள்ள இந்த கரண்டியை நீங்க சூடாகக்குள்ள என்ன நடக்கும்? அந்த கரண்டி ஆக்கப்பட்ட துணிக்கைகள் இருக்கிற அணுக்கள் என்ன செய்யும்? அதிரும். அப்ப அந்த அதிர்வு வீச்சத்தை பயன்படுத்தி தான் அணுக்கள் தங்களுக்கிடையே வந்து வெப்பத்தை இடம் மாற்றி என்ன நடக்குது? கடத்தல் மூலம் வெப்பம் இடமாற்றப்படுது உங்களோட கரண்டிலே. அப்ப நீங்க கரண்டியை நெருப்புல பிடிக்கீங்கன்னா ஏன் உங்களுக்கு நீங்க பிடிக்கிற பக்கம் கரண்டி சுடுவது? அணுக்கள் வெப்ப இடமாற்றம் செயல்முறை மூலம் விளங்குது அணை. எப்படி செயல்முறை மூலம்? அணுக்கள் அதிர்வு வீச்சம் மூலம் வெப்பம் வந்து இடமாற்றப்படுது. முதலாவது இருக்கிற அணு, இரண்டாவது இருக்கிற அணுவுக்கு ஒரு பருவப்பது, அதுக்கப்புறம் மூணாவது, நாலாவது, இப்படி பாஸ் பண்ணி கடத்தி 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 தான் என்ன செய்யுது? உங்களுக்கு கைக்கு பக்கத்துல இருக்கிற கரண்டிட பகுதி சுடுவது. விளங்குதா? நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தை தான் இவங்க இவ்வளவு பெரிய பந்தில சொல்றாங்க. இந்த படம் முன்காட்டிருக்கு பாருங்க. இயங்கும் சுயாதீன இலத்திரங்கள் அதிலும் அணுக்கள். வெப்பத்தை குடிப்பீங்க, அணுக்கள் ஹீட் ஆகுது, அதிர்வு வீச்சத்தை பயன்படுத்தி வெப்பம் வந்து இடமாற்றப்படுது. அதோட சுயாதீன இலத்திரங்கள் அசைவு செய்யும். சரி, இவ்வாறு ஒரு திண்மத்தினூடாக துணிக்கையிலிருந்து துணிக்கையை வெப்பமாக்கிக் கொண்டு வெப்பம் முன்னோக்கி செல்லல் என்னன்னு சொல்லுவோம் நாங்க? கடத்தல் நாங்க சொல்லுவோம். ரைட்டா? உதாரணமா நீங்க உலோகங்கள் கூடுதலா சொல்லலாம். கரண்டியை சூடாக்குறது, அடுத்தது வந்து ஆஹ் உலோக பாத்திரங்களை சூடாக்குறது. சரியா? அதுல பாருங்க, செவ்விய வெப்ப கடத்திகளும் அறுதி வெப்ப கடத்திகளும் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. செவ்விய வெப்ப கடத்திகள்னா என்ன? நல்லா வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்கள். அறுதி வெப்ப கடத்திகள்னா சிறிதளவுல வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருட்கள். செவ்விய வெப்ப கடத்திகளுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? இரும்பு, என்ன, செம்பு, வெள்ளி, இரசம், அலுமினியம். ஆனா இரும்பை விட வெள்ளி வந்து சூப்பரா என்ன செய்யும்? வெப்பத்தை கடத்தும். சரியா? அது மட்டும் இல்லாம இரும்பு இரும்பு செப்பை விட வெள்ளி வந்து மின்னோட்டத்தை நல்லா கடத்தும், வெப்பத்தை நல்லா கடத்தும். சரியா? ஆனா கூடுதலா வந்து நீங்க படிச்சிருப்பீங்க இந்த மின்னோட்டம், ஓட்டமின்னியல படிச்சிருப்பீங்க. கூடுதலா வந்து அந்த மின் வயர்கள் ஏன் வந்து கூடுதலா செப்பு கம்பியை நாங்க யூஸ் பண்றேன்? வெள்ளி வந்து விலை கூட என்ன? காசு கூட, செலவு கூட. இப்ப வெள்ளியே எடுத்துக்கொண்டு நம்ம கரண்ட் பில்ல செய்ய போறோம்னா செலவு கூட முடியும். அதுக்கான செப்பை பயன்படுத்துறேன். ஆனா செப்பு இரும்புகளை ஒப்பிடக்குள்ள வெள்ளி வந்து ஒரு சூப்பரான ஆள். அதாவது வெப்பத்தை கடத்தையும் சரி, மின்னோட்ட கடத்தையும் சரி. விளங்கிதா? அடுத்த இரசம், அலுமினியம். சரியா? இதுகெல்லாம் செவ்விய வெப்ப கடத்திகள். அறுதி வெப்ப கடத்திகள் நாங்கள் சொல்லலாம் என்ன? வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் என்ன? அதாவது நன்றாக வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் என்ன? மரம், பிளாஸ்டிக், ரப்பர், ம், மண். நிறைய தந்திரிக்காங்களே, கண்ணார், நன்மண், களிமண், பிளாஸ்டிக், ரெஜிபோ, பொலித்தீன், இதெல்லாம் சொல்லலாம். உலோகங்கள்ல எழுமாற்றாக அசையும் இலத்திரங்கள் காணப்படுறதால அவை செவ்விய வெப்பக்கடத்திகள் நாங்க சொல்றோம். ஏன்? உலோக அசையக்கூடிய இலத்திரங்கள் இருக்கிறதால என்ன நடக்குது? வெப்பம் கடத்தப்படுது. விளங்குதானே? அப்ப அறுதி வெப்பக்கடத்திகள் என்ன? அங்க சுயாதீன இலத்திரங்கள் இல்லை. அதுக்காண்டி வெப்பத்தையும் மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய என்ன ஆட்கள் இல்லபடியால அங்க வெப்பமும் மின்னோட்டமும் கடத்தப்படாது. விளங்குதா?
இதே நான் மின்னோட்டத்தையும் கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்றேன். மின்னோட்டத்துல விளைவா என்ன இருக்கும்? வெப்பம் இருக்கும். ஓவரா மின்னோட்டம் ஓடிச்சு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப ஒரு கரண்ட் கம்பிக்கலால ஓவரா கரண்ட் ஓடக்குள்ள என்ன நடக்கும்? கரண்ட் கம்பி சூடாகுதுவா? என்ன நடக்குது? மின்னோட்டத்துல விளைவு. ஓவரா மின்னோட்டம் போனிச்சு சொன்னா விளைவா வெப்பம் வரும். விளங்குதா? ஏன் வந்து ஓவரா கரண்ட் போனா ஏன் வந்து கம்பி வந்து கரண்ட் கம்பி வந்து சூடாகுது? ஏன் வெப்பம் அடையுது? ம்? ஏன் வெப்பம் அடையுது? சுயாதீன இலத்திரங்கள்ற ஓட்டம் வந்து அதிகமா இருந்தா சுயாதீன இலத்திரங்கள்ற சக்தி வந்து ஒரு பகுதி வெப்ப சக்தியாக இடமாற்றப்படும். அதாலதான் உங்களுக்கு மின்சக்தி வெப்ப சக்தியா மாறும். ஓவரா கரண்ட் போகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஓவரா கரண்ட் போனிச்சுன்னா உங்களோட கரண்ட் கம்பியெல்லாம் பத்துரு அபாயங்கள் ஏற்படுற இந்த பிரச்சனையானதான். சில மேலு விஷயங்கள் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சில நிலையில் அடுத்தது பார்ப்போம் நாங்க. 2வது வெப்ப கடத்தப்படுற செயல்முறை உடன்காவுகை. சரியா? உடன்காவுகை என்று சொன்னா நாங்க அங்க பார்த்தோம் துணிக்கைகள்ற அதிர்வீச்சு மூலம் வெப்பம் கடத்தப்பட்டுச்சு. உடன்காவுகைங்கிறது வந்து துணிக்கைகள்ற ஓட்டம் மூலம் வெப்பம் கடத்தப்படுற செயல்முறை. சரிதானே? இப்ப வெப்பமாகிய துணிக்கைகள்ற ஓட்டம் காரணமாக வெப்பம் மாற்றப்படும் செயல்முறை உடன்காவி. உதாரணமா இப்ப ஒரு மரத்துக்குள்ள நீங்க நெருப்பு மூட்டி வச்சிருக்கீங்க, மேலடிக்கிற அந்த தென்னை மரத்துல ஓலையெல்லாம் செய்யுது. என்ன காரணம்? நீங்க நினைப்பீங்க நெருப்புட அந்த வெக்கையால ஹீட்டால செய்து. உண்மையான காரணம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த இலையோ அந்த தென்னை ஓலையோ சூழ இருக்கிற அந்த வளி மூலக்கூறுகள் வந்து என்ன நடக்குது? ஹீட் ஆகுறதால வெப்பம் அடைகிறதால அங்க ஒரு சுயாதீன மேற்காவி ஓட்டம் ஒண்ணு நடக்குது. அதாலதான் வந்து அவட தெரிகிற பொருள் வந்து அசையுது. அதாவது வந்து உங்களுடைய இலையோ குலையோ அவட தெரிக்கிற அந்த தென்னோல வந்து அசையுது. விளங்குதா? அப்ப என்ன நடக்கும்? துணிக்கைகள்ற ஓட்டம் காரணமாக வெப்பம் இடமாற்றம் பெற்ற செயல்முறையை நாங்க சொல்றோம் உடன்காவுகை. உடன்காவுகை மூலம்தான் எங்கட என்ன மழை கிடைக்கிற உடன்காவுகை மழை நீடிக்குவா? நீங்க படிச்சிருப்பீங்க இந்த புகைப்பு மலை, மேற்காவுகை மலை. சரியா? மழை ஏற்படுற அடுத்தது வந்து கடல் காத்து தரை காற்று ஏற்படுற அந்த விஷயங்கள் எல்லாம் மேற்காவுகை. அடுத்தது வந்து எங்களுக்கு வேறுதான் நாங்க வீசுற ஃபேனை போடுற. சரியா? அடுத்தது சூடா ஒரு டீயோ பிளேன் டீக்குள்ள நாங்க ஊதி ஆற வச்சு குடிக்கிற எல்லாமே என்ன மேற்காவுகைன்ற பிரயோகங்கள் தான். சரியா? அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தண்ணி சூடாக்குறது. இப்ப நீங்க ஹீட்டர் வச்சு தண்ணியை சூடாக்குறீங்க. முதலாவது படத்துல பாருங்க அவங்க ஹீட்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மேற்பரப்புல வச்சு சூடாக்குறாங்க. 2வது படத்துல வந்து ஹீட்டரை நல்லா அடியில வச்சு தண்ணிக்கு தாட்டி ஹீட் ஆக்குறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சொல்லலாம்? முதலாவது படத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தண்ணி சூடாகக்குள்ள ஒரு மேற்பரப்புல இருக்கிற குறிப்பிட்ட பரப்புல இருக்கிற தண்ணி மட்டும்தான் சூடாகும். சரியா? அடியில இருக்கிற தண்ணி வந்து சும்மா இருக்கும். குளிர் நீராவே இருக்கும். அந்த அளவுக்கு சூடாகாது. ஆனா 2வது படத்துல பாருங்க அவங்க அடியில ஃபுல்லா வர அந்த ஹீட்டரை வச்சு ஹீட் பண்றதால என்ன நடக்க போகுது சொன்னா அடியில இருக்கிற நீர் மூலக்கூறுகள் வந்து வெப்பமடைய போது சரிதானே? ஒரு மூலக்கூறு வெப்பமடைஞ்சு சொன்னா வளி மூலக்கூறு நீர் மூலக்கூறு வெப்பமடைஞ்சா அதுல அடர்த்தி நல்லாவே குறைஞ்சிரும். அப்ப அடர்த்தி குறைஞ்சா அது மேல போகதான் பார்க்கும். அப்ப கீழ இருக்கிற நீர் மூலக்கூறுகள் வந்து வெப்பமடைஞ்சா என்ன நடக்கும்? மேல போகும். மேற்பரப்புக்கு போகும். மேற்பரப்புல இருக்கிற குளிர்ந்த நீர் மூலக்கூறுகள் அந்த இடத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு இப்ப இவங்க போனா வெப்பம் கூடின நீர் மூலக்கூறுகள் மேல போனா அந்த இடத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு குளிர்ந்த நீர் மூலக்கூறுகள் கீழே வரும். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அது சூடாகும். திருப்பி மேல போகும். திருப்பி மேல அடிக்கிறது கீழ வரும். இப்படி மாறி, மாறி இந்த நீர் மூலக்கூறுகள் என்ன மாறி, மாறி வாரத்தால நீர் முழுவதும் அந்த பாத்திரத்துல சூடாக்கப்படும். இப்படித்தான் உங்கள தண்ணி சூடாக்கப்படுது. இது என்ன காரணம்? அதுல ஏற்படுற ஒரு சுயாதீன மேற்காகை ஓட்டம் மூலம். விளங்குதா? அது கடல் தூத்துக்குடி வீசுறது. அந்த விஷயம் தெரியுதானே? கடல் காத்து எப்ப வீசும்? தரைக்காற்று எப்ப வீசும்? நாங்க பீச்சுக்கு பகலையில போறோம். அப்ப வீசுற காத்து என்ன? கடல் காத்தா தரை காத்தா? கடல் காத்து என்ன? கடல் காத்துங்கிறது வந்து என்னடா பிள்ளைகள் பகலையில வந்து
சூரிய வெப்பம் காரணமா வந்து கடல் நீர் வந்து சூடாகும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப கடல் நீர் சூடாகும். அதே வேளை வந்து கடல் நீரை விட பார்க்கக்குள்ளே நிலம் நல்லா சூடா இருக்கும் பகலையில. சரியா? பகலையில நீங்க பீச்சுக்கு போறீங்கன்னு சொன்னா கடல் தண்ணியை விட நீங்க நிக்கிற கரை நிலம் இருக்குதானே, நிலம் நல்லா சூடாவே இருக்கும். சில வேளை சப்பாத்தி இல்லாம நிக்கவும் மேலாம். அப்ப தரை நிலம் சூடாக இருக்கிறதால அந்த நிலத்தை அண்டுனே வளிப்படையில இருக்கிற மூலக்கூறுகள் வளி மூலக்கூறுகள் வெப்பமடைகிறதால அடர்த்தி குறைஞ்சிரும். அப்ப மேல வளிமண்டலத்துக்கு போக பார்க்கும். வளிமண்டலத்துக்கு போனுச்சுன்னு சொன்னா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இப்ப நிலமட்டத்துக்கு அண்மையில இருக்கிற வளிமூலக்கூறுகள் வெப்பமடைஞ்சு மேல போனா அந்த இடத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு நிரப்புறதுக்கு கடல் காத்துல இருந்து கரைக்கு காற்று வீசும். குளிர்ந்த காற்று வீசும். எப்படியான காத்து? குளிர்ந்த காற்று வீசும். சரியா? இதை நாங்க சொல்ற கடல் காத்து. அதான் நாங்க சொல்ற கடல் காத்து வாங்குறதுக்கு நாங்க பின்னர் பீச்சுக்கு போறோம். அந்த காத்து எப்படி இருக்கும்? சூடா இருக்குமா கூலா இருக்குமா? என்ன குளிர்ந்த காற்று அடிக்கும் பகலில் வீசுற காத்து. அப்ப அதுக்கு நாங்க சொல்ற கடல் காத்து. தரை காற்று எப்படி இருக்கும்? அது ராவையில வீசும். அந்த காத்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். ஏன்னா ராவையில சில டைம்ல பீச்சில் எரிக்கலாம் வைக்கும் கொஞ்சம் ஹீட் அரிக்கும். அது எப்படி நடக்கும்னு சொன்னா மாறி நடக்க போகுது. ராவையில வந்து நிலத்தை விட கடல் நீர் வந்து நல்லாவே சூடா இருக்கும். இப்ப கடல் நீரை அண்டின பிரதேசத்தில் இருக்கிற வளி மூலக்கூறுகள் ஹீட் ஆகிறதால அடர்த்தி குறைஞ்சி மேல வீத்திரும். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து நிலத்துல இருந்து கடலுக்கு காத்து வீசும். அது கொஞ்சம் ஒரு சார்பையான வந்து ஒரு வெப்பமான காத்தா இருக்கும். அதை நாங்க சொல்ற தரைக்காற்று. இதெல்லாம் என்னத்துல நடக்குது? மேற்காவிய ஓட்டம் மூலம்தான். துணிக்கைகள் ஓட்டம் மூலம் வெப்பமிட மாற்றப்படுகிறது இந்த செயற்பாடுகள்ல. கடற்காற்று தரைக்காற்று விளங்குதா உள்ளே? சரி, இதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்தது மூணாவது முறைதான் வெப்ப கதிர்ப்பு, ஹீட் ரேடியேஷன். கதிர்வீசல் மூலம் முறை. மூலம் கதிர்வீசல் வெப்பம் கடத்தல் மூலம் வெப்பமிட மாற்றப்படுற செயல்முறை. சரியானே? இப்ப நீங்க நெருப்பு பக்கத்துல நிக்கீங்கன்னு சொன்னா கையை வச்சு பாடிங்கன்னா உங்களுக்கு வெக்க அடிக்கிறேன்னு சொல்லுவீங்க. சரியானே? அது என்ன நடக்குது? கதிர்வீசல். அதாவது வெப்ப கதிர்வீசல் என்னன்னு சொன்னா ஊடகம் இல்லாம ஒரு வெப்பம் கடத்தப்படுறதுக்கு கடத்தலுக்கு கட்டாயம் ஊடகம் அவசியம். என்ன? ஒரு திண்மம் இருக்கணும். இப்ப நீங்க நெருப்புல இருந்த வெப்பம் உங்களோட கைக்கு வரத்துக்கு கடத்தப்படுற ஊடகம் என்ன? நீங்க பிடிச்சிருந்த கரண்டி ஊடகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி இதுல ஆஹ் இப்ப பார்த்த உடன்காவிய மெட்காவியில ஊடகம் என்ன? வடி ஊடகம் இருக்கு. சரியானே? ஆனா கதிர்வீசலுக்கு ஊடகம் அவசியம் இல்லை. கதிர்வீசல் என்னன்னு சொன்னா வெப்ப கதிர்ப்புண்டா ஊடகம் அவசியம் இல்லாம மின்காந்த அலைகள் வடிவில வெப்பம் இடமாற்றப்படுற செயல்முறையை நாங்க சொல்றேன் வெப்ப கதிர்வீசல். விளங்குதா? நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் பிள்ளைகள். இப்ப நான் மேற்காவிய உடன்காவிய படிப்பிச்சிருந்தானே அதுக்கு முக்கிய காரணம் என்ன? மேற்காவியில் உடன்காவி ஏற்படும் முக்கியமான காரணம் என்ன? அடர்த்தி. என்ன? வளிமூலக்கூறுகள் வெப்பமடையக்குள்ள என்ன நடக்குது? அடர்த்தி குறையிறதாலதான் வளிமண்டலத்துக்கு போகுது. அப்ப அந்த இடத்தை வந்து பேலன்ஸ் பண்றது தான் என்ன செய்யுது? காற்று வீசுது. இல்லை வேற மூலக்கூறுகள் வந்து ஃபீல் பண்ணுது. நாங்க தண்ணி சூடாக்குறதுல பார்த்தோம். நாங்க தண்ணி சூடாக்குறதுல எப்படி பார்த்தோம்? நாங்க கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள் வெப்பமடைகிறதால அடர்த்தி குறைஞ்சி மேல போகுது. நீர்ற மேற்பரப்புக்கு போகுது. நீர்ற மேற்பரப்புல இருந்து குளிர்ந்த நீர் மூலக்கூறுகள் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கீழே வருது. இப்படி மாறி மாறி அங்க சுயாதீன மேற்காய் ஓட்டம் நடக்கிறதால ஒரு கட்டத்துல பாத்திரத்துக்கு இருக்கிற நீர் முழுவதும் சூடாகுது. விளங்குதா? சரி. ஆனா கதிர்வீசலுக்கு வந்து ஊடகம் அவசியம் இல்லை. மின்காந்த அலைகள் வடிவில் வந்து எந்த இடையூறின்றி வெப்பம் இடமாற்றப்படுற செயல்முறை. சரியா? சூரியன்ல இருந்து எங்களோட புவிக்கு வந்து வெப்பம் கிடைக்கப்படுற முறை என்ன? கதிர்வீசல் தான். சரிதானே? அடுத்தது கதிர்ப்பும்
கதிர்ப்பு வெப்ப உறிஞ்சலும் தெரிப்பும். சரியானே? ஒரு பொருள் வந்து வெப்பத்தை உறிஞ்சுற மாதிரி அடுத்தது வெப்பத்தை திருப்படைய செய்யும். இப்ப கருமையான மேற்பரப்பு, கரடுமுரடான மேற்பரப்புலாம் வந்து வெப்பத்தை உறிஞ்சும். அதே மாதிரி விருக்கமான மேற்பரப்பு, பொலிஷா இருக்கிற பளபளப்பா இருக்கிற மேற்பரப்புல என்ன செய்யும்? வெப்பத்தை திருப்படைய செய்யும். சரியானே? இது நாங்க ஒரு ஒப்பமானியல் புரிகிறது. இதுக்கு நாங்க நல்ல ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா, இங்க சுடுதண்ணி போத்தல். சுடுதண்ணி போத்தல வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மேற்பரப்பு துலக்கப்பட்டிருக்கு. ஏன்? கதிர்வீசல் மூலம் வெப்ப இழப்பை தடுக்கிறதுக்கு. சரிதானே? மிச்ச விஷயங்களை இந்த புக்ல இறக்கி பார்த்துக் கொள்ளுங்க. கதிர்ப்பு வெப்பாக தெரிஞ்ச இந்த விஷயங்கள், கதிர்ப்பு வெப்பம் பற்றி கவனிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள். சரிங்களா? இதுல அவ்வளவுதான். இதுல இருக்கிற கொஸ்டின் செஞ்சு பாத்தீங்கன்னா ஓகே. சரிதானே? என் டவுட் இருக்கு அதுல, இது வரைக்கும் படிப்பிச்சதுல. இதோட இந்த யூனிட் முடியுது பிள்ளைகள். சரி சரி, ஜெசாக்கும் அல்லாஹ் ஹைரா. ஆஹ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தந்ததுக்கு வந்து முஸ்லிம் மஜ்லிஸுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிசாக்முல்லா ஹைரா மஜ்லிஸ். அதோட வந்து டுடே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜிசாக்குமுல்லா ஹைரா. அடுத்தடுத்த செஷன்ல வந்து ஆஹ் அடுத்தடுத்த யூனிட் என்ன செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்க. ஜிசாக்குமுல்லா ஹைரா.